இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும்
செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 815வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் பற்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சீர்மை மிகு சிந்தனையாளர்களின் சிறப்புரை வாயிலாக கடந்த 5 நாட்களாக நமது தளத்தினை அலங்கரித்தோம். இந்நிகழ்வுகளின் முத்தாய்ப்பாக பற்று தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக இன்று நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி சமூக ஆர்வலர் உமா சங்கரி அவர்கள். அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்விற்குள் நாம் பயணிப்பதற்கு முன் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இதுவரை கடந்து வந்த பாதை குறித்த ஒரு சுருக்கமான பார்வையினை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது சரித்திரம் படைப்போம் தளம் கடந்த 2 ஆண்டுகளில் மொத்தம் 104 சமூகம் சார்ந்து வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய ஆளுமைகளை கௌரவித்து உள்ளது. 3ஆம் ஆண்டின் முதல் சிறப்பு விருந்தினராக 105வது வாரம் நற்பணி தொகுப்பில் பழங்குடி மக்களுக்கான மருத்துவ சேவை புரியும் தமிழ்நாடு அரசின் சிறந்த மருத்துவர் விருது பெற்ற மருத்துவர் திருமிகு அனுரத்னா அவர்கள் பங்கு பெற்றார். 106வது வாரம் நற்பொருள் தொகுப்பில் பட்டிமன்ற நடுவர் திண்டுக்கல் திருமிகு பாஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டார். 107வது வாரம் ஞானவெளி தொகுப்பில் மலைவாழ் மாணவர்களின் வாழ்வில் வளர்ச்சி ஏற்படுத்தும் ஆசிரியை திருமிகு மகாலட்சுமி அவர்கள் பங்கேற்றார். 108வது வாரம் தமிழர் திருநாளை சிறப்பிக்கும் வகையில் தேனி மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் திருமிகு தேவகி அவர்கள் பங்கேற்றார். 109வது வாரம் தைத்தமிழ் தொகுப்பில் ஆசிரியர் தமிழ் ஆர்வலர் திருமிகு கோதை அம்மாள் அவர்கள் பங்கேற்றார். 110வது வாரம் இனியவை தொகுப்பில் பகுத்தறிவில் முனைவர் பட்டம் பெற்ற தமிழ் ஆசிரியர் முனைவர் திருமிகு சங்கர் அவர்கள் பங்கேற்றார். 111வது வார செம்பொருள் தொகுப்பில் தற்சார்பு கிராமங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள முன்னாள் விஞ்ஞானி மற்றும் சமூக செயற்பாட்டாளர் திருமிகு இளங்கோ அவர்கள் பங்கேற்றார். 112வது வாரம் மணற்கேணி தொகுப்பில் கவிஞர் தமிழ் ஆசிரியர் திருமிகு மாடக்குளம் விஜயகுமார் அவர்கள் பங்கேற்றார். 113வது வாரம் அஞ்சாமை தொகுப்பில் சமூக ஆர்வலர் பேச்சாளர் திருமிகு விவேக் அவர்கள் பங்கேற்றார். 114வது வாரம் அலுவலகம் தொகுப்பில் 45 வருடங்களுக்கும் மேலாக பல்வேறு தளங்களில் பணியாற்றி வரும் முனைவர் திருமிகு நளினி கேசவராஜ் அவர்கள் பங்கேற்றார். 115வது வாரம் மகடுவு தொகுப்பில் அமெரிக்காவில் சிறப்பு குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு வழிகாட்டி வரும் திருமிகு மீனா கல்யாண சுந்தரம் அவர்கள் கலந்து கொண்டார். 116வது வாரம் பணுவல் தொகுப்பில் கணினி பொறியாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சமூக ஆர்வலர் திருமிகு பார்வதி அவர்கள் கலந்து கொண்டார். 117வது வாரம் அமிர்தம் தொகுப்பில் குழந்தைகள் பாராளுமன்றத்தின் பிரதமராக ஐநா சபை கூட்டத்தில் கலந்து கொண்டவரும் இளம் சாதனையாளர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற திருமிகு ஸ்வர்ணலட்சுமி அவர்கள் பங்கேற்றார். 118வது வாரம் இருமை தொகுப்பில் 18 வருடங்களாக பல்வேறு தளங்களில் செயலாற்றி வரும் சமூக ஆர்வலர் சமத்துவ நாயகி திருமிகு ஷக்கீரா அவர்கள் பங்கேற்றார். 119வது வாரம் விரிநீர் தொகுப்பில் சமூக ஆர்வலர் மற்றும் பாடகர் திருமிகு ராமச்சந்திரனையா அவர்கள் பங்கேற்றார். 120வது வாரம் வியனுலகம் தொகுப்பில் பல்லாங்குழி அமைப்பின் மூலம் பாரம்பரிய விளையாட்டுகளை குழந்தைகளுக்கு மீள் அறிமுகம் செய்யும் திருமிகு இனியன் அவர்கள் பங்கேற்றார். 121வது வாரம் செழுங்கலை தொகுப்பில் சமூக ஆர்வலர் மனிதநேய பண்பாளர் திருமிகு அருள் சேவியர் அவர்கள் கலந்து கொண்டார். 122வது வாரம் பேரறிவு தொகுப்பில் கவிஞர் எழுத்தாளர் பெண் அரசியல் அமைப்பின் நிறுவனர் திருமிகு நர்மதா அவர்கள் பங்கேற்றார். 123வது வாரம் மாசிலன் தொகுப்பில் சமூக ஆர்வலர் மனிதம் போற்றும் மகத்துவர் திருமிகு ஆனந்த் பழனிவேலு அவர்கள் பங்கேற்றார். 124வது வாரம் பேரறிவு தொகுப்பில் விஞ்ஞான ரதம் மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கு விஞ்ஞானத்தை கொண்டு சேர்க்கும் சமூக செயற்பாட்டாளர் திருமிகு அறிவரசன் அவர்கள் பங்கேற்றார். 125வது வாரம் செவிச்செல்வம் தொகுப்பில் சமூக ஆர்வலர் இயற்கை ஆர்வலர் திருமிகு அத்திப்பழம் விஸ்வநாதன் அவர்கள் பங்கேற்றார். 126வது வாரம் விழிச்செல்வம் தொகுப்பில் கவிஞர் எழுத்தாளர் சிறுகதை சுடுகர் திருமிகு சிவக்கனி அவர்கள் பங்கேற்றார். 127வது வாரம் கேடில் தொகுப்பில் VFX நிபுணர் மற்றும் தமிழ் ஆர்வலர் திருமிகு தாமோதரன் அவர்கள் பங்கேற்றார். 128வது வார விசும்பில் தொகுப்பில் அறிவியல் ஆர்வலர் திருமிகு யுவராஜா வினோபா அவர்கள் பங்கேற்றார். 129வது வார செய்நன்றி தொகுப்பில் தொழில் முனைவோர்
சமூக ஆர்வலர் திருமிகு பிரதிபா பாலாஜி அவர்கள் பங்கேற்றார். 130வது வார நவிலல் தொகுப்பில் தமிழ் ஆர்வலர், சமூக ஆர்வலர் திருமிகு சுந்தர ராஜசேகரன் அவர்கள் பங்கேற்றார். 131வது வார சொற்பொருள் தொகுப்பில் யோகா மற்றும் திருக்குறள் பயிற்றுனர் திருமிகு லட்சுமி தேவி அவர்கள் பங்கேற்றார். 132வது வார நற்பொருள் தொகுப்பில் சிறப்பு விருந்தினராக புகைப்படக் கலைஞர், பாடகர் திருமிகு மோகனசுந்தரம் அவர்கள் பங்கேற்றார். 133வது வார இன்சொல் தொகுப்பில் 25 வருடங்களாக திருக்குறளை வாழ்வாக்கும் திருக்குறள் கணேசன் அவர்கள் பங்கேற்றார். 134வது வார இனிதீன்றல் தொகுப்பில் பண்பலை நிகழ்வாளர், வழக்கறிஞர், கவிஞர், எழுத்தாளர் திருமிகு திருச்சி கோபால்சாமி அவர்கள் பங்கேற்றார். 135வது வார எழிலி தொகுப்பில் கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நல்லாசிரியர், தூய தமிழ் பற்றாளர் திருமிகு திண்டுக்கல் ஷாஜஹான் அவர்கள் பங்கேற்றார். 136வது வார ஊங்கு தொகுப்பில் நல்லாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு திண்டுக்கல் செயராமன் அவர்கள் பங்கேற்றார். 137வது வார உழி தொகுப்பின் காந்தியவாதி திருமிகு திண்டுக்கல் ஜெயசீவன் அவர்கள் பங்கேற்றார். 138வது வார ஒல்ஹார் தொகுப்பில் சமூக செயற்பாட்டாளர் அரக்கோணம் திருமிகு வினோத் பெஞ்சமின் அவர்கள் கலந்து கொண்டார். 139வது வார நிறைமொழி தொகுப்பில் ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமிகு நாதமணி அவர்கள் கலந்து கொண்டார். 140வது வார சிவிகை தொகுப்பில் சமூக ஆர்வலர் திருமிகு மணிமேகலை அவர்கள் கலந்து கொண்டார். 141வது வார பற்று தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருமிகு உமாசங்கரி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதுவரை நமது தளத்தில் 141 வாரங்களாக 141 சிறப்பு விருந்தினர்களும் 92,806 பங்கேற்பாளர்களும் 11,011 பேச்சாளர்கள் மற்றும் கருத்துரையாளர்கள் பயணித்து நமது சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு அழகு கோர்த்து உள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சரித்திரம் படைப்போம் தளம் மனதார நன்றி பகிர்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது சிறு சிறு சாதனைகளால் இச்சமூகத்தில் சரித்திரம் படைப்போம். நன்றி. நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 141வது வார பற்று தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரி, சமூக ஆர்வலர் உமா சங்கரி அவர்கள். இவர் திருமிகு விஸ்வநாதன் ஐயா மற்றும் திருமிகு ஜெயமாதங்கி அம்மாள் ஆகியோரின் தவப்புதல்வியாக சென்னை திருவல்லிக்கேணியில் பிறந்தார். தமது ஆரம்ப கல்வியினை ராமகிருஷ்ணா பள்ளி தியாகராய நகரில் படித்தாள். சிறு வயதிலேயே பாட்டு கற்றுக்கொண்டு பாடுவார்கள். மேலும் வீணை வாசிக்கக்கூடிய திறன் மிகுந்தவராக இளம் வயதிலேயே விளங்கினார்கள். தம்முடைய நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியினை எப்பாஸ் பள்ளி மயிலாப்பூரில் பயின்றார். பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே செஞ்சிலுவை அமைப்பின் வாயிலாக சமூக பணிகளில் நிறைந்து விளங்கினார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். பள்ளிக்கல்வி முடித்த பிறகு சட்டக்கல்லூரியில் பயில 5 வருட சட்டப்படிப்பை கற்றுத் தேர்ந்தார். சட்டக்கல்லூரியில் படிக்கும் காலங்களிலேயே பேச்சு போட்டி, பாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை பெற்றுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். கல்லூரி நாட்களிலேயே சினிமா நடிகர், திரைப்பட நடிகர் மம்முட்டி அவர்களை கல்லூரி தோழிகளுடன் இணைந்து நேர்காணல் நடத்தியுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். அந்த நேர்காணலுக்கான கட்டுரை அக்காலங்களில் சாவி இதழில் பிரசுரமாகியது. மேலும் சாவி இதழில் சிறுகதை எழுதி அதுவும் பிரசுரமாகியுள்ளது. சட்டக்கல்லூரி படித்து முடித்ததும் வழக்கறிஞர் பார் கவுன்சிலில் தம்மை பதிவு செய்து கொண்டு வழக்கறிஞரானார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். வழக்கறிஞர் துறையில் தன்னம்பிக்கை, துணிச்சல் குணங்கள் கொண்ட ஒரு
ஆளுமை நிறைந்தவராக விளங்கினார். நிறைய சமூகம் சார்ந்த பணிகள், ஏழைகளுக்கான சட்ட உதவி பெற்றுத் தருவது என்று திறம்பட செயலாற்றியுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மேலும் தமது கற்றல் கலையை தொடர முடிவு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு குற்றவியல் படிப்பில் சேர்ந்தார். படிக்கும் காலத்திலேயும் தொடர்ந்து தமது சமூகப் பணிகளை தொடர்ந்து கொண்டே வந்தார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். முதுநிலை கல்வியை முடித்தபின் நிறைய மேற்கல்வி பணிகளோடு சமூக பணிகளையும் தொடர்ந்து செயலாற்றி வந்தார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சென்னை மாவட்ட காவல்துறையினருக்கு பாலின விழிப்புணர்வு பற்று வகுப்பு எடுக்க முடிவெடுத்து 3 முறை இந்த வகுப்புகளை நிகழ்த்தியுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மேலும் இலவச சட்டப்பணி மூலமாக சென்னையில் உள்ள பல பகுதிகளுக்கு சென்று சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாடகம் நடித்தல், சட்டத்தை பற்றி பேசுதல் ஆகியவற்றை செய்து வந்தார். மேலும் சிறைச்சாலையில் இலவச சட்ட உதவி மையத்தின் மூலமாக கைதிகளுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்குதல், கைதிகளுக்கு வழக்குகளை நடத்த மனுக்களை பெற்றுக்கொண்டு சட்ட உதவி மையத்தின் மூலமாக வழக்கறிஞர் நியமிக்க வழிவகை செய்தல் முதலிய பணிகளை செய்து வந்துள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மேலும் சட்ட உதவி மையத்தின் மூலமாக கவுன்சிலிங் செய்ய நியமிக்கப்பட்டு கணவன் மனைவி இருவரையும் அழைத்து அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துதல் வகுப்புகளை மேற்கொண்டு மன வேற்றுமைகளை கலைந்து ஒன்றுபடுத்தியுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மேலும் உயர்நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கறிஞர் ஆணையாளராக பல வழக்குகளுக்கு நியமிக்கப்பட்டு அதை துணிச்சலாகவும் நேர்மையாகவும் வழக்கறிஞர் பணியினை செவ்வனே செய்தமையால் பலரின் பாராட்டுதலையும் போற்றுதலையும் பெற்றுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மேலும் தொடர்ந்து வழக்கறிஞர் பணிகளுக்கு இடையே வேதாத்ரி மகரிஷி மேல் ஈடுபாடு கொண்டு அவரை தமது ஆன்மீக குருவாக ஏற்று மனவளக்கலை யோகா பயின்றார். சென்னை சாலிகிராமம் மனவளக்கலை மன்றத்தில் 2016ஆம் ஆண்டு சேர்ந்து வழக்கறிஞர் பணியோடு யோக கல்வியினையும் தொடர்ந்தார். அதன் பிறகு பின்வரும் படிப்புகளையும் படித்துள்ளார். முதுநிலை யோகா பட்டம், முதுநிலை அரசியல் அறிவியல் பட்டம், முதுநிலை மனவளக்கலை யோகா பட்டம், முதுநிலை அரசியல் அறிவியல் பட்டம், முதுநிலை வணிகம் பட்டம், முதுநிலை குற்றவியல் பட்டம், முதுநிலை திருமந்திரம் வாழ்வியல் பட்டம், முதுநிலை சித்த மருத்துவம் பட்டய கல்வி, முதுநிலை திருமந்திரம் வாழ்வியல் பட்டய கல்வியினை பெற்றுள்ளார். தற்போது சைவ சித்தாந்தம் முதுநிலை பட்டய கல்வி படிப்பினையும் முடித்துள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். மேலும் மத்திய அரசால் பெண்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சமையல் கலை படிப்பு மையத்தின் மூலமாக இலவசமாக 1 வாரம் சமையல் கலையையும் கற்றுக்கொண்டுள்ளார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள்.
மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட யோகா ஆசிரியர் பயிற்சி பெற்றுள்ளார். மேலும் திருமந்திரம் யோகமும் கொண்டு ஆய்வினையும் சமர்ப்பித்துள்ளார். தொடர்ந்து கற்றலை தமது வாழ்வியல் கலையாக்கி அடுத்தடுத்த படிநிலைகளை நோக்கி முன்னேறி வருகின்றார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். வழக்கறிஞர், யோகா துணை பேராசிரியர், சமூக சேவகர், பட்டிமன்ற பேச்சாளர், கவிஞர், ஆன்மீக சொற்பொழிவாளர், இன்னும் பல்திறன்கள் நிறைந்தவராக தமது வாழ்வியல் பயணத்தை எடுத்து சென்று வருகின்றார். தர்மபுர ஆதீன மடத்தில் ஆன்மீக சொற்பொழிவு, அபிராமி அந்தாதி பற்றிய சொற்பொழிவும் ஆற்றியுள்ளார். மேலும் நாகர்கோயில் சாஸ்தா கோவிலில் ஆன்மீக சொற்பொழிவை நேரடியாக நிகழ்த்தியுள்ளார். கவிதை படித்தல், கவிஞர், கவியரங்க தலைமை, பட்டிமன்ற நடுவர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், ஆய்வு கட்டுரை எழுத்தாளர், ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு அரங்கில் சமர்ப்பித்தல் என்று பல்வேறு பணிகளில் நிறைந்து விளங்குகின்றார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள். வேதாத்ரி மகரிஷியின் உடல் உயிர் மனவளக்கலை பயிற்சிகள், சித்த மருத்துவம், காயகல்பம் மற்றும் அதன் பலன்கள், திருக்குறளில் பெண்ணியம், இயற்கையோடு இயைந்த சங்க இலக்கியம், புலியூர் கேசிகன் பன்முகத்திறன், சாக்கிய நாயனார் ஆய்வுக்கட்டறை, அபூதியடிகள் ஆய்வுக்கட்டுரை, சங்க இலக்கியத்தில் பெண் ஆளுமைகள், மார்க்கத்தை நப்சலையார், வேதாத்ரி மகரிஷி உடற்பயிற்சியும் குண்டலினி யோகமும், காப்பிய தலைப்பில் மணிமேகலை கதாபாத்திரத்தின் ஆய்வுக்கட்டுரை, கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின், ஞானத்தை அள்ளித்தரும் தாய்மை, பெண் குழந்தையின் பாதுகாப்பு ஆய்வுக்கட்டுரை, சிங்கப்பெருமாள் வணங்கும் ஆனினம் ஆய்வுக்கட்டுரை, திருமூலரின் வேதாத்திரியும் ஆய்வுக்கட்டுரை ஆகிய கட்டுரைகளை எழுதியுள்ளார். சமுதாய பணிகளில் தமிழ் விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பேசுவது, கோவிலில் உழவார பணி செய்வது, இலவச சட்ட ஆலோசனை வழங்குதல், குருதிக்கொடை வழங்குவது, இலவச யோகா சொல்லித் தருவது, யோகா விழிப்புணர்வு சொற்பொழிவு தருதல், ஆன்மீக சொற்பொழிவு வழங்குதல் என்று நிறைய தமது பணிகளால் நிறைந்து வருகின்றார். மேலும் இதுவரை 100க்கு மேற்பட்ட விருதுகள் இவரை அலங்கரித்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் நிறைய சமூக பணிகளில் தம்மை நிறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் 141வது வார பற்று தொகுப்பின் சிறப்பு விருந்தினர், அன்பு சகோதரி சமூக ஆர்வலர் திருமிகு உமா சங்கரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரி அவர்களின் வாழ்வியல் பயணத்தோடு இணைந்து நாமும் கரம் கோர்த்து அவரோடு பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அன்பு சகோதரி அவர்களின் வாழ்வியல் உயர் நெறிகளோடு பொருத்தி நமது வாழ்வியலையும் வளமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்துவோம். நன்றி. இனிய வணக்கம் சகோதரி. வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கியோட இணைப்பு இருக்கும், அதை எடுத்துட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். நன்றி. நன்றி. ஐயா, குரல் கேட்கிறதா? மிக தெளிவாக இருக்குங்க, நீங்க தொடரலாம். நன்றி நன்றி ஐயா. குரு வாழ்க, குருவே துணை. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியென்பே எனினும் தமிழே என் உயிரென்பேன் கண்டீர் என பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க
எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க, குருவே துணை. இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், என்னுடைய உரையை கேட்க காத்து கொண்டிருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக இருந்து இந்த உரையை நடத்தி தருவார் என்ற ஒரு நம்பிக்கையுடன் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சிறப்பான ஒரு அறிமுக உரையை தந்தார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பெற்றோர், என்னோட அப்பா விஸ்வநாதன். அவர் சென்னை டெலிபோன்ஸ்ல ஜூனியர் டெலிகாம் ஆபீசரா ஃபர்ஸ்ட் தன்னுடைய பணியை ஆரம்பிச்சாரு. எங்க அம்மா ஜெயமாதங்கி. அவங்க கர்நாடக வித்வான். அவங்களுக்கு நான் முதல் பொண்ணா கோஷா ஹாஸ்பிட்டல்ல 1971 பிறந்தேன். பிறந்து எனக்கு பேர் வச்சது எல்லாம் பார்த்தோம்னா இப்ப இருக்கிற இதே வீட்டுலதான், சென்னையில இருக்கிற தியாகராய நகர்ல இருக்கிற விவேகானந்தா தெருவில் தான் எனக்கு பேர் வச்சாங்க. எனக்கு 3 பேர் உண்டு. ஒண்ணு சௌமியான்றது என்னை வீட்டுல கூப்பிடுற பேரு. என்னோட உமாசங்கரின்றது என்னோட அபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல வைக்கிற பேரு. மத்தபடி காமாட்சின்றது எங்க குலதெய்வம் பேரா வச்சாங்க. நான் என்னோட ஆரம்ப காலத்துல எங்க அப்பா சொன்னதை வச்சு நான் சொல்றேன். நான் சின்ன வயசு 10 மாசம் பிறந்ததுல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டேன் நல்லா அப்படின்ற மாதிரி எங்க வீட்டுல என்னோட பெற்றோர் சொல்லுவாங்க. அப்பவே நீ இந்த வழக்கறிஞர் துறைக்கு தான் வரப்போற போல இருக்கு அப்படின்ற வகையில சின்ன வயசுல இருந்தே எங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அந்த இடத்துல போய் நான் பயப்பட மாட்டேன். போய் துணிச்சலா போய் கேட்பேன். இப்போ ஒரு உதாரணமா எங்க அப்பா சொன்னது என்னன்னா, நான் சின்ன 1 வயசு 1.5 வயசு இருக்கும் போதே ஆட்டோ ஃப்ரீயா இருந்தா போலாம், இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுவா எங்க வீட்டுல சொல்லி கொடுத்து தைரியமா பேசக்கூடிய ஒரு இதை எனக்கு வளர்த்து விட்டாங்க. சிறந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு மகளா பிறந்தேன். நான் வேளாங்கண்ணி ஸ்கூல்ல 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சேன். அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சேன். அங்கேயே ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிக்கும் போதே பாத்தீங்கன்னா கலை ஈடுபாடுன்றது இருந்தது. ஏன்னா எங்க அப்பாவும் நல்ல ஒரு கவிஞர், நல்லா எழுதுவாரு, கவிதைகள் எழுதுவாரு, கருத்தரங்கத்துல எழுதுவாரு, பேசுவாரு. எங்க அம்மா பாட்டெல்லாம் எழுதி இது பண்ணுவாங்க. எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நேரத்திலயும் நேர்மையையும் உண்மையும் நீ எதிர்த்து கேட்கறதுக்கு தயங்கவே கூடாது, நேர்மையும் உண்மையா என்னைக்குமே வாழணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும், எங்க தப்பு நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு உனக்கு ஒரு தைரியமும் துணிச்சலும் இருக்கணும் அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அது பிரகாரம் நானு அது அந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு மனசு அளவுல அது பதிந்த ஒரு விஷயமாக இருந்தது. எனக்கு நான் 5th வரைக்கும் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, என்னால மறக்க முடியாத ஒரு ஆசிரியர் யாருன்னா எங்களோட லக்ஷ்மி மிஸ். அவங்க என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு மிஸ். அவங்க ஏன் அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு என்கரேஜிங்கா இருந்தாங்க. படிப்பு விஷயத்திலயும் சரி, சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லயும் சரி, அப்புறம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயும் ரொம்ப எனக்கு ஆர்வம் காட்டி இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம எங்க வீட்லயே எல்லாரும் ஆசிரியர்களாக இருந்தாங்கன்றதுதான் ஒரு சிறப்பான அம்சம். எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது என்னுடைய அத்தை. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க பேரு செல்லம்மாள். அவங்கதான் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க. அவங்க தமிழ் பண்டிட், சாரதா வித்யாலயா ஸ்கூல்ல ஒரு தமிழ் பண்டிட்டா இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்க எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பா மேக்ஸ் டீச்சரா இருந்திருக்காரு முன்னாடி. எங்க அம்மா பாட்டி டீச்சர். அதனால எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஆசிரியர் அப்படின்ற அந்த ஒரு இதுலயே தான் இருந்திருக்காங்க. அதனாலதான் என்னவோ தெரியல, எனக்கு இப்போ இந்த யோகா ஆசிரியராக இருப்பதற்காக ஒரு அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்றதான் சொல்லலாம்.
அதுக்கப்புறமா கல்லூரி பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 6வதுல இருந்து 10வது வரைக்கும் பாத்தீங்கன்னா செயின்ட் எபாஸ் பள்ளியில நான் படிச்சேன். அந்த பள்ளியில கூட பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒழுக்கமும் நேர்மையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம குறிப்பாக எங்க பள்ளியில வந்து மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கம்பல்சரியா எல்லா மாணவர்களும் வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல ரொம்ப நாளா எங்களுக்கு ஒழுக்கமும் நேர்மையும் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் ரெட் கிராஸ்ல இருந்ததுனால அங்கேயும் போய் சமூக சேவை அப்படின்றத வந்து சின்ன வயசுலயே வந்து எனக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க. அது பிரகாரம் 12வது வரைக்கும் படிப்பு அப்படின்றது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நாங்க படித்த அந்த பள்ளியில வந்து +2ல படிச்ச அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்ல படிச்ச எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 50 பேர் அந்த கிளாஸ்ல 50 பேரும் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து சேர்ந்தோம் அப்படின்றதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு அம்சம். நான் வந்து வழக்கறிஞராக இது பண்ணினேன். என்னோட கூட படித்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு டாக்டர் அல்லது இன்ஜினியர் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி ஒரு ஆர்வமா எங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க. அப்படி ஒரு சிறப்பான பள்ளியில ஒரு மாணவியா நான் படித்தேன் அப்படின்றதுதான் என்ன இது பண்ணணும். இதுக்கு அடுத்தது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிப்பொறியாளர் ஆகணும் அப்படின்றது, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் ஃபர்ஸ்ட் குரூப் செயின்ட் எபா ஸ்கூல்ல படித்தேன். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு ப்ரொஃபஷனல் கிடைக்கல. இன்ஜினியரிங் கிடைக்காதனால லா என்ட்ரன்ஸ் எழுதினேன். எங்க அப்பா வந்து இல்ல பரவாயில்ல, உனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எந்த ப்ரொஃபஷனல் படிச்சாலும் நீ ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிக ஊக்கம் கொடுத்து எங்க அப்பா வந்து லா என்ட்ரன்ஸ் எழுத சொன்னாரு. அந்த லா என்ட்ரன்ஸ் எழுதி அந்த லா என்ட்ரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் வந்துதான் இந்த மாதிரி சட்டத்துறை லா காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். நான் சட்டம் படிக்க போறேன் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு அப்படிலாம் ஒரு ட்ரீமோ இல்லை ஏதோ கிடையாது. ஆனா சட்டம் படிக்க வந்த லா காலேஜ்ல என்ட்ரன்ஸ்ல எழுதி கிடைச்சதுனால சட்டம் இதுல வந்தேன். நல்ல ஒரு நண்பர்கள், நல்ல ஒரு ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு இருந்தாங்க. 5 வருட படிப்பு. இந்த 5 வருட படிப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி, எல்லா போட்டிகள்லயும் கலந்துப்போம். லா காலேஜ் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அந்த நாங்க படிச்சது வந்து 88ல இருந்து 93 பேட்ச் படிச்சோம். 5 இயர்ஸ் அதுல பல இதுல வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, அப்புறம் வந்து லீகல், அப்புறம் சட்டம் சம்பந்தமான படிப்புகள் எல்லாம் இருந்தது. ரொம்ப நல்ல அருமையான ஒரு கல்லூரி. அதாவது என்னோட வாழ்க்கையில வந்து ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக சொல்லணும்னா நல்ல ஒரு பள்ளி, நல்ல ஒரு கல்லூரி, நல்ல ஒரு ஆசிரியர்கள் மூலமா நான் நல்ல ஒரு கல்வியும் ஒழுக்கத்தையும் எனக்கு நேர்மையும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரு சிறப்பான கல்லூரியில் நான் என்னோட சட்ட படிப்பை முடித்தேன். அந்த படிக்கும் போதே பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி இதிலெல்லாம் கலந்துப்போம். லா காலேஜை ரெப்ரசன்ட் பண்ணி போய் ஒரு விருது வாங்கி கொண்டு வருவோம். காலேஜுக்கும் ஒரு நல்ல பெயரை நாங்கள் அந்த கல்லூரி நாட்களில் பெற்று தந்தோம் என்ற ஒரு விஷயத்தையும், அதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணலாம், லா காலேஜ் முடிச்சு என்ரோல்மெண்ட் பண்ண அன்னைக்கே வந்து நான் என்னோட நீதிமன்றத்துல போய் பேசணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக மதியம் நீதிமன்ற என்ரோல்மெண்ட் பண்ணிட்டு, பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிட்டு உடனே நீதிமன்றத்துல போய் கோர்ட் கவுனோட போய் நான் நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி அப்பியர் ஆகி வழக்காடினேன் அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்றேன். இதுக்கு அப்புறம் தொடர்ந்து 4 வருடங்கள் 94ல இருந்து 98 வரைக்கும்
வந்து பாத்தீங்கன்னா நான் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு என்னுடைய தந்தை வந்து, நீ வெறும் கிராஜுவேஷனோட இருக்கக்கூடாது, முதுநிலை பட்டம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஊக்குவித்ததன் காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்துல வந்து கிரிமினாலஜி அப்படின்ற ஒரு படிப்பு வந்து நான் சேர்ந்தேன். ஆனா அந்த படிப்பு வந்து என்னோட சட்டத்துறைக்கும் ஒரு இணைந்த ஒரு படிப்பாக தான் அதை நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுல அந்த படிப்புல வந்து ஒரு குற்றவாளியாக ஒரு மனிதன் எப்படி ஆவான் அப்படின்றதை பற்றியும், குற்றங்கள் ஏன் நடக்கின்றன, ஒரு குற்றத்தை எப்படி கண்டுபிடிப்பது, அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஒரு குற்றம் நடந்து ஒருத்தர் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை எப்படி என்ன மாதிரி இறந்திருப்பாங்கன்றத கண்டுபிடிக்கிறது, இதை பற்றின ஒரு படிப்பாக இருந்தது. இதுல வந்து என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒருவன் வந்து பிறக்கும் போதே ஒருவன் வந்து குற்றவாளியாக இருக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து அவனுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து தான் வந்து ஒருத்தனை குற்றவாளியா ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டும், அதுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் வந்து குற்றம் செஞ்சது உள்ள போயிட்டாங்க அப்படின்னா அவனை திருத்தி நல்வழிப்படுத்தி மீண்டும் ஒரு சமுதாயத்தில் அங்கமாக திகழ வைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் RRR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிஃபர்மேஷன், ரீஹாபிலிட்டேஷன், ரீசோஷியலைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வும் அது மூலமாக ஒருத்தரை திருத்தி மீண்டும் நல்வழிப்படுத்தி ஒரு சமூகத்தை மீண்டும் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக திகழ வைக்க முடியும் என்ற வகையில் ஒரு படிப்பாக அது இருந்து, அது சமுதாயத்தில் பிராக்டிக்கலாவும் அது செஞ்சு காட்டி இருக்காங்க. கான்கார்ட் அப்படின்ற அந்த நிறுவனத்தின் மூலமாக நடந்திருக்கு. இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, இந்த 2000 வருஷத்துல வந்து இந்த கான்கார்ட் அப்படின்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா கரிமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. நான் வடசென்னை மாவட்டத்துல அந்த கரிமேடு ஏரியால வந்து சாராயங்காட்சி வித்துட்டு இருந்தாங்க. அந்த சாராயங்காட்சி வித்துட்டு இருந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கான்கார்ட் அப்படின்ற அவங்கள வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்க தீபாவளியோ பொங்கலோ கிறிஸ்துமஸோ எதுவுமே கொண்டாட முடியாது. எப்ப போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சின்னு போயிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயத்துல இருந்த அவங்கள வந்து திருத்தி நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து, அந்த கான்கார்ட் நிறுவனத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவங்களும் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற வகையில் ஒரு நிகழ்வு நடந்தது. நான் வந்து அந்த கரிமேடு அப்படின்ற அந்த ஏரியாவுக்கு சென்று அங்கு இருக்கிற மக்களை சந்தித்து இந்த விஷயத்தை நான் சேகரித்தேன். இது வந்து எனக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக நான் இந்த இடத்துல என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவமாக இந்த அனுபவத்தை நான் வந்து என்னோட ஆராய்ச்சி கட்டுரையில் வந்து பாத்தீங்கன்னா கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்ல நடந்த ஒரு கருத்தரங்கில் இந்த ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தேன் என்ற ஒரு விடயத்தையும், மேலும் வந்து ஒரு குழந்தை தொழிலாளர்கள் வந்து எந்த விதத்திலையும் 14 வயதுக்கு உள்ளவங்க வந்து குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடாது என்ற வகையில் அதற்கான ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பிக்கும் போதும், சிறு தொழிலாளர்கள் எப்படி வந்து இது பண்றாங்க அப்படின்றத சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்று அங்கிருந்து விவரங்களை சேகரித்து அதற்கான ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தேன். அப்போதான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தைங்களை வந்து விக்டிமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் சொல்றேன். இது வந்து எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அனுபவம். மேலும் வந்து என்னோட லா காலேஜ்ல படிக்கும்போது அதாவது சினிமா நடிகர் மம்முட்டி அவர்களை வந்து நான் சந்தித்தேன். அவரும் வந்து ஒரு வழக்கறிஞர். ஒரு வழக்கறிஞர் சந்தித்த போது பெற்ற அனுபவங்கள் வந்து நிறைய அப்படின்றத சொல்லலாம். அவரும் வந்து ஒரு வழக்கறிஞராக ஒரு சிறிது காலம் ஒரு சீனியர் கிட்ட இருந்து அதுக்கப்புறமா தான் சினிமா துறைக்கு வந்தாரு. அவருடைய அனுபவங்களை எல்லாம் நான் என்னோட சாவி கட்டுரையில் வந்து சமர்ப்பித்திருக்கிறேன். இது வந்து என்னோட ஒரு அனுபவம். இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா என்னோட கிரிமினாலஜி, அதாவது 1999 முடிந்து 2000 வருடத்தில்
எனக்கு வந்து என்னோட கல்லூரில இருக்கிற சொக்கலிங்கம் முதல்வர் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, 5 பேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்றதுக்காக இலினாய் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்ற இதுக்கு அனுப்பிச்சாரு. அங்க போய் போலீஸ் ப்ராசிக்யூஷன் கோர்ட் எப்படி செயல்படுறது அப்படின்றத பத்தி ஒரு ஆராய்ச்சி செய்து அதற்கான கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று என்னை அனுப்பினாரு. அப்படி அனுப்பிச்ச அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சில விசித்திரமான விஷயங்கள், சில விசித்திரமான தகவல்களை நான் அங்க கண்டறிந்தேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க வந்து அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் அப்படின்றத வந்து அந்த வண்டியிலேயே ஹேண்ட் கஃப் வச்சிருக்காங்க. அதுல வந்து இரவு வந்து நான் ரெய்ட் அலாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த போலீஸ் அவங்களோட இரவுல வந்து ரெய்ட் அலாங் எப்படி கிரிமினல்ஸ் இது பண்றாங்க அப்படின்றத பிடிக்கிறாங்க, எந்த வகையில இது பண்றாங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக அவரோட ரெய்ட் அலாங் போன போது பாத்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் வந்து அந்த வண்டியிலேயே ஹேண்ட் கஃப் அட்டாச்சா வச்சிருந்தாங்க ஒண்ணு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு சாதாரண இதுவாதான் செயல்படுறது. அது அடுத்தபடியாக அந்த ஊர்ல நான் அனுபவப்பட்டது என்னன்னா, அந்த ஊர்ல இருக்கிற சிறைச்சாலையே வந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலை என்று குறிப்பிடவில்லை, அதனை வந்து கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற அந்த வகையில தான் வந்து அதை போட்டிருக்காங்க. அதாவது ஒரு சிறைச்சாலை அப்படின்றது வந்து ஒரு கரெக்ஷனல் இன்ஸ்டிடியூஷன்ன்றது போடும்போது அவங்களை திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். இது மட்டுமல்லாமல் 2000 வருடம் வந்து என்னோட சமூக பணியாக ஸ்கவுட்ஸ் மூலமாக பச்சைமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுல போய் ட்ரெக்கிங்காக போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு எல்லாம் கிடையாது. ஒரு டென்ட் போட்டு அந்த டென்ட் உள்ளதான் 10 நாள் வந்து இருந்தோம். அதுல மலை ஏற்றம், அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிடுறது, சிக்கிமுக்கி கல்லு மூலமா வச்சு சமைச்சு சாப்பிடுறது, இப்படி அதுக்கப்புறம் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வந்து திருப்பதியில வந்து 10 நாட்கள் வந்து பணி செய்வதற்காக என்னை அழைத்திருந்தாங்க. அதுவும் ஸ்கவுட்ஸ் மூலமாக நான் போய் 10 நாட்கள் சர்வீஸ் மாதிரி செஞ்சோம், அந்த க்ரௌட் எல்லாம் இது பண்றதுக்காக. இது அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா வைகுண்ட ஏகாதசி, அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 இந்த 2 நேரத்திலையும் மிகுந்த கூட்டம் இருந்த காலகட்டத்தில் அந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நானும் என்னோட ஸ்கவுட்ஸ்ல இருக்கிறவங்களும் போயிருந்தோம். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, எனக்கு அங்க நடக்கும் எல்லா சேவைகளையும் பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம் அமைந்தது அப்படின்றதுதான் நான் இந்த இடத்துல சொல்றேன். இது வந்து 2000 வருடம் வரைக்கும் எனக்கு நடந்த அனுபவங்கள். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் 2001 2003 வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற காவல்துறைக்கு ஜெண்டர்ஸ் பாலின விழிப்புணர்வு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு திலகவதி அப்படின்ற டிஜிபி மூலமா ரெக்கமெண்டேஷன்ஸ் மூலமா என்னோட இதுல இது பண்ணாங்க. அந்த இதுல வந்து என்னோட வகுப்பில் முதலாவது வகுப்பில் என்னுடைய அந்த வகுப்பில் மாணவராக அமர்ந்தவர் சைலேந்திர பாபு, என் முன்னாள் டிஜிபி. அவர் உட்கார்ந்து கிளாஸ் கேட்டு அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தொடர்ந்து 2001 வருடத்திலிருந்து 2003 வருடம் வரைக்கும் தொடர்ந்து வாரத்துக்கு 3 முறை பள்ளி இது கோர்ஸ், ஒரு வாரமும் ஒவ்வொரு பேட்ச்ல இருந்து வருவாங்க. அதுல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அப்புறம் வந்து பர்சனல் லாஸ், ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட், முஸ்லிம் மேரேஜஸ் ஆக்ட், இத பத்தின ஒரு விழிப்புணர்வு, அப்புறம் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து காவல்துறைகளில் இருக்கிறவங்க வந்து தினம் ஃபேஸ் பண்றோம் குற்றங்கள், தினம் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற வகையில வாரத்துக்கு 3 நாள் வகுப்பு, அதாவது வடக்குப்பட்டு அப்படின்ற இடத்துல வந்து ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில போய் எடுக்கணும். அந்த
கல்லூரியில எடுக்கும்போது காவல்துறையில் இருப்பவர்கள் கூறும் பல விஷயங்கள், பல அனுபவங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை ஏற்படுத்துவதற்கான வகுப்புகளாக ஒவ்வொரு வாரமும் எடுத்தேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு திருப்பு முனை என்றுதான் சொல்லணும். 2003க்கு பிறகு தொடர்ந்து எங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு முகாம்கள் நடத்த முடியுமோ அங்கெல்லாம் வந்து சட்ட உதவி மையத்தின் மூலமாக விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தி இருக்கோம். அதுல போய் பேசியிருக்கேன். இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட மையத்தின் மூலமாக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமத்துல வந்து ஒரு நாடகம் போட்டு காட்டினா நல்லா இருக்கும். ஜீவனாம்சம் அப்படின்றது வந்து பெண் ஒரு கணவனிடம் இருந்து ஜீவனாம்சம் பெறலாம். அது தன்னுடைய மனைவி அப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைங்க பெறலாம்ன்றது மட்டும்தான் பொதுவா எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கூட வந்து தன்னுடைய மகனிடம் இருந்து ஜீவனாம்சம் பெறலாம் என்பது பல பேருக்கு தெரியாது. அந்த ஜீவனாம்சம் பெற முடியும். இத வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு நாடகம் வந்து நடித்து காட்டியிருக்கேன். சட்ட உதவி மையத்தின் மூலமாக. அதாவது அந்த நாடகத்துல என்ன ஒரு இதுனா, கணவன் வந்து இறந்து போயிடுறாரு. கணவன் இறந்தப்புறம் அந்த பெண் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள். அந்த 3 குழந்தைகளையும் என்ன பண்றதுன்னு தெரியல. கணவன் இறந்து போயிட்டாரு. அவளுக்கு வாழ்வாதாரமே இல்ல. உணவு, உடை, இருப்பிடம் இந்த 3 வந்து ரொம்ப தேவை. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அவங்க சட்ட மையத்துக்கு வராங்க. சட்ட மையத்துக்கு வரும்போது அப்போ வந்து அங்க சட்ட மையத்துல நான் தான் அந்த பெண்ணாக வரேன். வரும்போது பாத்தீங்கன்னா அங்க கவுன்சிலிங் பண்றவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து உங்க கணவர் இறந்தாலும் கணவனுடைய சொத்துக்கள் இருக்கு, அதனை நீங்க உங்களுடைய கணவரின் தந்தையாருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு வர வைக்கிறாங்க. வர வச்சு அந்த நோட்டீஸ் பெற்றதுக்கு அப்புறம் அந்த சட்ட உதவி மையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடப்பட்டு அவரே எழுதி கொடுக்க வச்சு செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாடகங்களிலும் நான் நடிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து சட்டம் சம்பந்தமா செய்து கொண்டு இருக்கும் நேரங்களில் எனக்கு முடிந்த போது நான் வந்து கோயில்களில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தா உழவார பணி செய்யறதுக்கு போவேன். கோவில்களில் சுத்தம் செய்வது பண்றது அந்த ஒரு விதமான ஒரு சமூக சேவை. அது மட்டும் இல்லாம மாங்காடு பக்கத்துல இருக்கிற ஒரு கோசாலைன்றது இருக்கு. அங்க பால் கறக்காத மாடுகள் இருக்கு. அந்த மாடுகளுக்கு எங்க அண்ணாமலை அறப்பணி குழு மூலமாக சென்று அங்க வந்து அவங்களுக்கு அந்த கோசாலையில இருக்கிற மாடுகளுக்கு வந்து கீரை அதுக்கப்புறம் காய்கறி இவை எல்லாத்தையும் கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு சமூக பணி வந்து செய்து கொண்டு இருந்தேன். இதுக்கு அடுத்தபடியாக 2007ஆம் வருடம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. என்னன்னா என்னுடைய தந்தையார் வந்து புற்றுநோய் காரணமாக இறந்து விட்டார். அமெரிக்காவிற்கு சென்று அவருக்கு மருத்துவ பரிசோதனை, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தும் பலனின்றி என்னுடைய தந்தையார் வந்து இறந்து விட்டார். அது வந்து என் வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நினைவாக இந்த இடத்தில் நான் சொல்றேன். அதுக்கு 2007 என்னோட தந்தை இறந்த பிறகு என்னுடைய தாய், நானு, என் தாயினுடைய அம்மா 3 பேரும் சென்னையில் இருந்தோம். 2010 என்னுடைய தாயும் புற்றுநோய் காரணமாக இறந்து விட்டார். என்னோட தாய் தந்தை 2 பேரும் புற்றுநோய் காரணமாக இறந்ததன்
வந்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சோக அலை என்றுதான் சொல்ல வேண்டும். என் தந்தைக்கு புற்றுநோய் வந்தபோது பல பேர் வந்து அவருக்கு கீமோதெரப்பி கொடுப்பதற்காக ரத்தம் வந்து கொடுத்தாங்க. ரத்தம் கொடுத்து உதவி செய்தார்கள். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்து உதவி செஞ்சாங்க. அதன் காரணமாக நானும் வந்து என்னுடைய தாய் தந்தையர்கள் இறந்ததுக்கு பிறகு நாமளும் ரத்தம் கொடுக்க வேண்டும், நம்மளுடைய ரத்தம் வந்து மற்றவங்களுக்கு பயன்படக்கூடுங்க. என்னுடைய தந்தையருக்கு தாய்க்கு உதவி செஞ்சவங்க, அதே மாதிரி என்னுடைய ரத்தம் வந்து கொடுக்க மற்றவங்களுக்கு பயன்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையில் நடத்தும் குருதி கொலையாளர் முகாமில் கேன்சர் சில்ட்ரன், பீடியாட்ரிக் சில்ட்ரனுக்கு வருடம் 2 முறை குருதி தானம் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கேன். இது வந்து என்னோட ஒரு சமூக பணியாக இதனை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். மேலும் சட்டத்தில் சில சவால்களை நான் சந்தித்து இருக்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டாக்டர் பிரகாஷ் கேஸ் வந்து அந்த கேஸ் வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய சவால்ல வந்து சொல்லணும் அப்படின்னா, ஒரு 14 வயது பெண்ணை ஒரு கடத்தி சென்று விட்டு திருமணம் செய்து கொள்கிறார். அந்த திருமணம் செய்து வைத்ததன் காரணமாக அவங்களுக்கு வந்து ரேப் கேஸும் கடத்தின் போன கேஸும் போடப்பட்டு வருது. அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகும்போது அந்த பெண்ணுக்கு வந்து 14 வயது. அதுக்கப்புறமா வந்து அந்த வழக்கு வந்து சட்ட உதவி மையத்தின் மூலமாக வழக்கறிஞராக என்னை நியமிக்கப்பட்டு வழக்காடுவதற்காக என்னிடம் வந்தது. வந்திருந்த போது பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து 18 வயது தான். அந்த கேஸ் வந்து குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்தபோது அந்த பெண்ணுக்கு 18 வயது தான். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்து வாதாடி எல்லாம் குறுக்கு விசாரணை எல்லாம் செய்து விட்ட பிறகு இறுதியாக ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு வந்தது. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்த போது ஒரு விஷயத்தை நான் நீதிபதியிடம் மகிழா கோர்ட்ல வந்தது. ஆர்கியூமெண்ட் சமர்ப்பித்த போது ஒரு விஷயத்தை நான் நீதிபதியிடம் கூறினேன். நீங்கள் அம்மா, நீங்க வந்து இந்த பெண்ணுக்கு இப்போதுதான் 18 வயது ஆகிறது. நீங்கள் தீர்ப்பு அவருடைய கணவருக்கு 27 வயது. அவருக்கு வந்து நீங்க தண்டனை கொடுத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இப்பதான் 18 வயது ஆகுது, 14 வருட காலம் தண்டனை என்பது அவருக்கு வழங்கப்பட்டால் அந்த பெண்ணுடைய 2 குழந்தைகளுடன் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாகிவிடும். அவள் என்ன செய்வாள் என்ற வகையில் வாதாடிட்டதன் காரணமாக தீர்ப்பு என்பது இறுதியாக அக்விட்டல் என்பது கொடுத்தாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமாக இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த இறுதியாக அக்விட்டல் கொடுத்ததன் காரணமாக அந்த நீதிபதியிடமே வந்து சொல்லிட்டு போனாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி இந்த வழக்கறிஞர் வாதாடி உங்களுக்காக இன்னைக்கு வந்து அக்விட்டல், இது வந்து கண்டிப்பா கன்விக்ஷன் தான் ஆகும். ஆனா இந்த ஒரு விடயத்தை சொன்னதன் காரணமாக இவங்களுக்கு நான் வந்து அக்விட்டல் கொடுக்கிறேன். இனி நீங்கள் வந்து அந்த பெண்ணை கைவிடாமல் வாழ வேண்டும் என்ற வகையில் கூறியதன் காரணமாக இன்னைக்கும் அந்த கணவன் மனைவி 2 குழந்தைங்களோட நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது மாதிரி சட்ட துறையின் மூலமாக, இலவச சட்ட உதவியின் மூலமாக எத்தனையோ பேருக்கு நீதி என்பது வழக்கறிஞர் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று கூற வேண்டும். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2016 வந்து பாத்தீங்கன்னா யோகால ஜாயின் பண்ணேன். வேதாத்ரி மகரிஷி யோகாவில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தது. அதுக்கு முன்னாடிலாம் நான் அவ்வளவா கவிதை எழுதினது கிடையாது. ஆனா குருவோட தீட்சை பெற்று குரு ஆற்றலின் காரணமாக கவிதை எழுதுவது, பட்டிமன்றத்தில் பேசுவது, கருத்தரங்கத்தில் பேசுவது, பட்டிமன்ற நடுவராவது என்பது என்ற திறமைகள் எல்லாம் என்னோட வேதாத்ரி மகரிஷி குரு அவர்கள் தான் எனக்கு கொண்டு வந்தார். வேதாத்ரி மகரிஷி குரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து எனக்கு சில அனுபவங்கள் வந்து கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும்.
என்ன அப்படின்னா, ஒரு நாள் வேதாத்ரி மகரிஷியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்வாரு. அவர் வந்து தொடர் வண்டியில போறதுக்காக குடுவாஞ்சேரி டு இதுக்கு போற தொடர் வண்டி வந்து எப்பவும் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அவரு காலதாமதமா போனதுனால அன்னைக்கு அந்த தொடர் வண்டியும் வந்து லேட்டா தான் வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த அதுல சொல்லுவாரு. அதே அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சது. எப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருந்தேன் என்னோட சான்றிதழ்கள்லாம் வாங்குறதுக்கு. எப்பவும் வந்து நான் அந்த சோழன் எக்ஸ்பிரஸ்ல காலையில போயிட்டு திருப்பி அதே சோழன் எக்ஸ்பிரஸ் வந்து ரிட்டர்ன் ஏறி சென்னைக்கு வரணும். அதுக்கு அதை விட்டா இரவு தான் அந்த இரவு தான் வந்து அந்த ட்ரெயின் மற்ற ட்ரெயின்லாம் உண்டு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு குரு வணங்கிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு போய் நம்ம சர்டிபிகேட்ஸ் வாங்கிட்டு திருப்பி இன்னைக்கு இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தா நல்லா இருக்கும், நான் அந்த அந்த ட்ரெயினே பிடிச்சு நான் சென்னைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவை வணங்கி வேண்டினதன் விளைவாக அன்றைய தினத்தில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து லேட்டா வந்து நான் திருப்பி சென்னைக்கு வந்தேன். இது வந்து என்னோட குருவோட ஒரு ஆற்றல் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுக்கு அப்புறம் வந்து இதோட கூட வந்து நான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல PMKVY அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கிசான் விகாஸ் யோஜனா அப்படின்ற அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மாத இது யோகா படிப்பு சர்டிபிகேட் இது மாதிரி இந்த இதை முடிச்சோம்னா நம்ம யோகா ட்ரெயினரா யோகா ட்ரைனிங் சென்டர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு PMKVY மூலமாக ஸ்கில் ட்ரஸ்ட் அண்ணா நகர்ல அந்த கோர்ஸ் படிச்சேன் யோகா. இது அதுலயும் வந்து நிறைய யோகா கலையில வந்து ஆன்மீகம் ஒட்டி சில தகவல்கள் எனக்கு கிடைச்சது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். யோகால வந்து எப்படி தியானம் செய்வது என்ற கலைகளையும் எப்படி வந்து நம்மள வந்து கிளீனிங் பண்ணிக்கிறது, மூக்கு எப்படி கிளீன் பண்றது, கண்ணை எப்படி கிளீன் பண்றது, இப்படி பல கிளென்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து வகுப்புகள் எடுக்கிறதுக்கு நான் போவேன், லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு போவேன். அதுல மூலமா தான் MA அரசியல் அறிவியல், முதுநிலை அரசியல் அறிவியல் என்ற ஒரு பட்டத்தைக்கான படிப்பையும் படித்து அங்க இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில லெக்சர்ஸ் கொடுக்கறது, ஜெண்டர் சென்சிடைசேஷன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் ரிலீஜன் அப்படின்ற தலைப்புல கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நான் கொடுத்தேன். இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விஷயத்த பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னா, MSc யோகா வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெங்கடாஜலபதி சார் வந்து ருக்மணி மேடம், இவங்க 2 பேரை பத்தியும் நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லணும். ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர்கள். ஒரு யோகா அப்படின்னா இவங்க 2 பேர் இந்த ஆசிரியர்கள் கிட்ட படிக்கணும். அவ்வளோ ஒரு அருமையான காலையில 5 மணில இருந்து சாயங்காலம், இத்தனைக்கும் நான் வந்து பார்ட் டைம் தான் பண்ணேன், ஃபுல் டைம் கிடையாது. பார்ட் டைம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 15 நாள் வகுப்பு இருக்கும் உங்களுக்கு, அங்க போய் தங்கி இருந்து படிக்கணும். அதுல சிறப்பான யோகா கலைகளையும் யோகா பயிற்சிகளையும் வகுப்புகளையும் சிஸ்டமேட்டிக்கா நடத்தினாங்க. ஒரு ஆத்மார்த்தமா நடத்தினாங்க 2 ஆசிரியர்களும். அந்த 2 ஆசிரியர்களுக்கு நான் ஒரு மாணவியாக இருந்தேன் அப்படின்றதையே வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்றேன். அந்த 2 ஆசிரியர்களுக்கு நான் ஒரு மாணவியா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள் தான் சொல்லணும். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2018 இருந்து கொரோனா வந்தது. கொரோனா வந்த நேரத்துல வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு கஷ்டமான நேரம், வீட்டை விட்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆன்லைன் மூலமாக நான் வந்து நிறைய பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், பேச்சரங்கங்கள் இதெல்லாம் பேசுறதுக்கு என்னுடைய திறமையை வளர்த்து கொண்டேன். ஏன்னா நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக அப்போது இருந்தது.
அதன் மூலமாக என்னுடைய திறமைகளை நான் வளர்த்து கொண்டேன். இதுக்கப்புறம் வந்து சொல்லணும் அப்படின்னா பல விருதுகள் வந்து என்னை தேடி வந்தது அப்படின்றத சொல்லணும். 2015 வருடம் சௌதாம்பிகா இன்ஜினியரிங் காலேஜ் அருப்புக்கோட்டையில் 2000 மாணவர்களுக்காக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் பத்தி நான் வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுத்தேன். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்ததன் காரணமாக நான் முதலில் பெற்ற கல்லூரியில் பெற்ற விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மகளிர் தினத்தை ஒட்டி பெற்ற விருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விமன் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவார்டு அப்படின்ற அந்த ஒரு விருது என்பது எனக்கு அந்த கல்லூரி வளாகத்தில் எனக்கு வழங்கப்பட்டது மகளிர் தினத்தை ஒட்டி. அதற்கு பிறகு தொடர்ந்து பல விருதுகள் எனக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதுகள் எல்லாமே வந்து என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னுடைய குரு மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் தான் நான் சமர்ப்பணமாக சொல்வேன். நான் ஒன்றும் கிடையாது. குருவும் என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், என் பெற்றோருடைய பிளெஸிங்ஸால தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து பல கருத்தரங்கங்கள், பேச்சரங்கங்கள் இதெல்லாம் வந்து நான் பேசிக்கொண்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இசைக்கல்லூரியில வந்து இசை நாடகம் என்ற பாடத்தை இப்போது சேர்ந்து கொண்டு படித்து கொண்டு இருக்கேன் என்னோட வழக்கறிஞர் பணியோடு. மேலும் பல படிப்புகளை படிக்க மிகவும் ஆவலுடன் எனக்கு குருவும் என்னுடைய பெற்றோரும் ஆசி வழங்கி வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தொடர்ந்து தமிழ் பணி செய்ய வேண்டும், தமிழுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற வகையிலும் இது என்னோட நோக்கமாக நான் வைத்துக் கொண்டிருக்கேன். இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 25 ஆண்டு காலம் என்னுடைய வழக்கறிஞர் பணி ஆற்றியதற்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எனக்கு விருது வழங்கினார் ஒரு வருடம். அடுத்த வருடம் யோகா அச்சீவர் அப்படின்றதுக்கான விருதை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாம நான் ஆற்றிய தமிழ் பணி அதற்காக டைரக்டர் பேரரசு அவர்கள் வந்து அன்பு தமிழச்சி அப்படின்ற விருதை வந்து எனக்கு போன வாரம் வந்து வழங்கினார். தொடர்ந்து நான் வந்து என்னுடைய தமிழ் பணியையும் வழக்கறிஞர் பணியையும் யோகா பணியையும் சமூக பணியையும் ஆற்ற எல்லாம் வல்ல இறை அருளும் குரு அருளும் எனக்கு என்னைக்குமே வந்து துணை புரியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையுடன் என்னுடைய சிற்றுரையை முடிப்பதற்கு முன் என்னுடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய குரு வணக்கத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டினார் திருவள்ளுவர், அறிவை அறிய முறைகள் சொன்னார் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆழ்ந்து ஆனந்த கவியாற்றினார் ராமலிங்கர், அறிவை அறிவாய் அறிந்து அறம் வளர்த்தோர் வாழ்ந்து காட்டினார் நினைவு கூறுவாம் என்று கூறி என்னுடைய உரையை கேட்டமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை இன்றைய அதிகாலை சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் பற்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த பற்று என்ற வார்த்தையை திருக்குறளிலிருந்து நாம் எடுத்து இந்த வார தொகுப்பாக நாம் சிந்தித்து வருகின்றோம். பற்று நிறைந்த வாழ்க்கை என்றென்றும் சொல்லித்தரும் பாடம் என்பது ஏராளம் தாராளம். பற்று என்பது அகம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்ததாக உள்ளதா
அல்லது புறம் சார்ந்த வாழ்க்கை சார்ந்ததாக உள்ளதா என்பதை பொறுத்தே நமது வாழ்வின் நீட்சிகளும் உயரங்களும் என்றென்றும் தீர்மானிக்கப்படுகின்றன. நமது இலக்குகளில் தெளிவுடையவர்களாக, நமது வாழ்வியலில் புரிதல் உள்ளவர்களாக, நம்மை நாமே அறிந்து கொண்டவர்களாக நமது வாழ்வியலை அணுகும் பொழுது நமது வாழ்வியல் அர்த்தமுள்ளதாகவும் ஆழம் நிறைந்தவராகவும் அடுத்தவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாகவும் என்றென்றும் மாற்றம் பெறுகின்றது. அவ்வகையில் தமது வாழ்வியலில் பெரும்பான்மையான நேரத்தை இந்த சமூகத்தின் கட்டமைப்பிற்காகவும் சீர்திருத்தத்திற்காகவும் சிறந்த முன்னெடுப்புகளாக எடுத்து வரக்கூடிய அன்பு சகோதரி சமூக ஆர்வலர் உமா சங்கரி அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை இதுவரை நாம் அனைவரும் கேட்டோம். அன்பு சகோதரி அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் விவேக் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இப்பொழுது அன்பு சகோதரி அவர்களுடைய நேர்காணல் நிகழ்விற்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். இனிய வணக்கங்கள் சகோதரி. உங்களுடைய வாழ்வியலின் நிறைய சவால் நிறைந்த பக்கங்களை எதிர்கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களது குழந்தை பருவத்தில் உங்களுக்கான இந்த கற்றல் அனுபவத்தை இன்னும் சிறப்பாக மற்றவர்களை விட பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை விதைத்த விதை எவ்வாறு உங்களுக்குள் மலர துவங்கியது, அது எவ்வாறு உங்களுக்குள் இயல்பாக ஊற்றெடுக்க துவங்கியது, அது சார்ந்த பகிர்தல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. இந்த விதை வருவதற்கு காரணம் வந்து என்னுடைய தந்தை தான் சொல்லணும் குறிப்பா. ஏன்னா என்னோட தந்தை தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்ன்றத நான் சொல்வேன். அதாவது எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரௌண்டிங் எல்லாருமே படிச்சவங்க. அதாவது எங்க அத்தை தமிழ் பண்டிட்டு, எங்க அம்மா தமிழ் இது மியூசிக் வித்வானு, எங்க அப்பா வந்து மேக்ஸ் இது டபுள் இன்ஜினியரிங் கிராஜுவேட். எல்லாரும் வந்து படிச்சு இது பண்ணதுனால எனக்கு வந்து கண்டிப்பா படிக்கணும்னு அந்த ஒரு விதையை வந்து அவங்க விதிச்சுட்டாங்க அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். அது மட்டும் இல்லாம வந்து எல்லா பெற்றோர்களும் வந்து தன்னுடைய குழந்தைங்களை வந்து படிப்பு அப்படின்றத வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் படிக்க வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், படிப்போடு சேர்ந்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி அன்பு சகோதரி. கற்றலோடு சேர்ந்த கலைகள் எந்த அளவிற்கு வாழ்வியலை மேம்படுத்துகின்றது? இப்ப பாட்டு கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு தனி இது இருக்கு. ஏன்னா பாட்டு, யோகா இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிப்போட சேர்ந்து சின்ன வயசுலயே படிக்கணும். நான் லேட்டா யோகா படிக்க வந்துட்டேன். பட் சின்ன வயசுல இருந்தே படிப்பு யோகா அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுடைய படிப்புக்கு அந்த யோகா இது வந்து உதவும். எப்படி அப்படின்னா வேதாத்ரி மகரிஷியோட இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 வயசுலயே வந்து காயக்கல்பம் அப்படின்ற அந்த ஒரு பயிற்சி வந்து எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. அந்த 14 வயதுல வந்து அந்த காயக்கல்பம் அந்த பயிற்சி எல்லாம் எடுத்தாங்கன்னா அவங்களோட அறிவாற்றல் வந்து இன்னும் விரிவடையும், அவங்களோட நினைவாற்றல் விரிவடையும். அப்புறம் வந்து அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அது ஒரு ஆற்றலாக இருக்கும் அப்படின்ற வகையில இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்போடு யோகக்கலையும் பாட்டும் வந்து கண்டிப்பா அந்த சிறு வயசுல இருந்தே கத்துக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரு வேண்டுதலாக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி அன்பு சகோதரி. இலக்கியம் சார்ந்த நிறைய மேடைகளில் இன்று ஆன்மீக சொற்பொழிவாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக, நடுவராக பயணித்து வருகின்றீர்கள். குழந்தை பருவத்தில் இலக்கியம் சார்ந்த கல்வியை தவிர்த்த இலக்கியம் சார்ந்த கற்றல், அது சார்ந்த தேடல்கள் எவ்வகையில் உங்களது வாழ்க்கையில் இருந்தது? அது சார்ந்த பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய அத்தை வந்து செல்லம்மாள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பண்டிட். அவங்க சின்ன வயசுல இருந்தே எல்லாம் அந்த கம்பராமாயணம், அப்புறம் வந்து
ரச்சினிய யாத்ரிகம், அப்புறம் வந்து சிலப்பதிகாரம், இத பத்திலாம் நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே கதையா சொல்லுவாங்க எங்களுக்கு. அந்த கதையா சொல்றதோட ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப இதுவாச்சு. அது இல்லாம அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன சின்ன வயசுலயே வந்து ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறதுக்காக ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு டைம் இருந்தா நான் அந்த 4 வரிகள் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆராரோ ஆரீரரோ என் கண்ணே, ஆரடிச்சா நீ அழற, அடித்தாரை சொல்லி எழு என் கண்ணே, அபராதம் போட்டிடுவோம், பாட்டி அடித்தாரோ பாலூட்டும் சங்காலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஏன் எழுதாய் என் கண்ணே நீ அழுத கண்ணீரு, இஞ்சிக்கு இறைத்து எலும்பிச்சை வேரோடி, மஞ்சள்க்கு இறைத்து மருதாணி வேரோடி, ஆறாக ஓடியதை தாளாத தாயாரும் தாவியணைத்து தாளாட்ட நான் வந்தேன், கண்ணுறங்கு கண்ணுறங்கு கண்மணியே கண்ணுறங்கு என்ற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க, எங்க அத்தை, செல்லம்மா அத்தை. அவங்க சொல்லி கொடுத்து, அவங்க கதை வடிவில் சொல்லி கொடுத்து, தமிழ் தமிழ் தமிழ்னு அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே விதைத்ததன் காரணமாக தான் இந்த அளவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பா நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி நன்றி அன்பு சகோதரி. நூலகங்கள், இல்லத்திற்கு வரும் புத்தகங்கள் வாசிப்பு, மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து படிக்கக்கூடிய அனுபவம் என்ற கல்வி சார்ந்த அந்த குழந்தை பருவ நினைவுகள் உங்களுக்குள் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. அதாவது நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து குரூப் ஸ்டடி தான் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணி படிச்சு தான் வந்து இந்த அளவுக்கு வந்தேன். அது சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பழக்கம் வந்து இருந்தது. கல்லூரி நாட்கள்ல என்னோட ஃப்ரெண்டு வந்து விஜின்னு சொல்லிட்டு, விஜி, கவிதா, வசுமதி, இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஸ்டடி பண்ணி தான் படித்தோம். சட்டக்கல்லூரியிலையும் குரூப் ஸ்டடி பண்ணி படித்தோம். இது வந்து எனக்கு குரூப் ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு படிச்சது வந்து நல்ல ஒரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா படிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல மனசுல பதியும். அது இல்லாம ஒருத்தரோட கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற வகையிலும் இருக்கும்ன்றது என்னோட ஒரு கருத்தா இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி நன்றி அன்பு சகோதரி. வகுப்பறையில் கேட்கக்கூடிய கேட்டல் அனுபவம், வீட்டில் பெரியோர்கள் சொல்லக்கூடிய கேட்டல் அனுபவம், நண்பர்கள் இது போன்று படித்துவிட்டு பகிரக்கூடிய கேட்டல் அனுபவம், புரிந்து கொள்வதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை எவ்வாறு வடிவமைக்கின்றது, இந்த கேட்டல் அனுபவம் உங்களது வாழ்க்கையை நெறிப்படுத்தியுள்ளதா? இது சார்ந்த பகிர்தல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. கண்டிப்பா. கேட்டல் அனுபவமா தான் எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்றது, அதெல்லாம் கேட்டது வந்து என்னோட மனசுல சின்ன வயசுல இருந்தே பதிஞ்சிருதுன்னு தான் நான் சொல்லணும். என்னோட அத்தை வந்து செல்லம்மாள், அவங்க வந்து 14 வயதிலேயே வந்து கணவனை இழந்து, அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் வீட்டுல இருந்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க படிச்சு தமிழ் பண்டிட்டானாங்க. அதனால அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, நீ என்னைக்குமே வந்து ஒரு தைரியமாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் மனசு தளர விடக்கூடாது, அதுக்கு நானே வந்து வாழ்க்கையின் ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது இல்லாம தமிழ் படிக்கணும், தமிழை பத்தின பல விஷயங்களை வந்து அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியே வந்து ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு கல்வி. அதனால அதை வந்து நல்லா படிக்கணும். தமிழ்ல வந்து கூறப்படாத கருத்துக்களே கிடையாது. உலகம் தோன்றிய போதே வந்து பாத்தீங்கன்னா அகரம் உகரம் மகரம் என்ற வகையில், ஓம் என்ற வகையில் தான் உலகமே வந்து முதலில் வந்த ஒளி அப்படின்ற வகையில சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தது என்னன்னா, உன்னை தேடி யாரு வந்து வந்தாலும் ஏழை பணக்காரன் அப்படின்ற அந்த பாகுபாடு கூடாது அப்படின்ற வகையிலும், யாராக இருந்தாலும் உன்னால் ஆன உதவியை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற வகையில் சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சட்டம் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து என்னன்னா, என்னோட பணியில இருந்து யாராவது நான் இறந்த பிறகும் உங்ககிட்ட உதவி, சட்டம் சம்பந்தமாக உதவி வேண்டும் என்று தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும். அதாவது பணம் வாங்கி கொண்டுதான் ஆலோசனை வழங்கணும் அப்படின்ற பாகுபாடு கூடாது அப்படின்ற இதை வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து கேட்டதன் மூலமாக எனக்கு கிடைச்சது.
நிறைய புத்தகங்கள் வந்து படிப்பேன். சிறு வயதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்வாணன் அவர்களுடைய கதைகள், அப்புறம் வந்து கிரைம் நாவல்ஸ் நிறைய படிப்பேன் நான் சிறு வயதுல. அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது நிறைய உதவி இருக்கு அப்படின்றத தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். எப்போதுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தர் பேசுறதை விட மற்றவங்க பேசுறத கேட்கறதுல வந்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம நிறைய அனுபவங்களை புரிந்து கொள்வதற்கு வழிவகையாக இருக்கும். நன்றி நன்றி அன்பு சகோதரி. குழந்தை பருவத்தில் நிறைய நாவல்களை, அதுவும் குற்றவியல் சார்ந்த நாவல்களை நிறைய வாசித்ததை குறித்து பகிர்ந்து கொண்டீர்கள். குற்றவியல் வழக்கறிஞராக, அதுவும் முதுநிலை குற்றவியல் வழக்கறிஞராக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, இந்த குழந்தை பருவ இந்த கதைகள் வாசிக்கும் அனுபவம், இரண்டையும் எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்றீர்கள்? அதாவது சிறு வயசுல வந்து ஒரு தமிழ்வாணனோட ஒரு கதையில படிச்ச ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஒரு கேஸ்ல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு வந்து ரொம்ப உதவியா இருந்தது தான் சொல்லணும். ஏன்னா எப்படி அப்படின்னா, அந்த இறந்து போன பிணத்தை வந்து இயற்கையான மரணம் ஏற்பட்டு இறந்து போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த கட்ட விரல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டினானா ஈவனா வராது. அது அப்படின்றத வந்து நான் அந்த ஒரு நாவல்ல படிச்சேன். நான் அது சின்ன வயசுல படிச்சேன். அதை வச்சு அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பா இருந்தது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னைக்குமே ஒரு குற்றம் செஞ்சவன் வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருப்பாங்க. 100% அது அது எப்படின்றது தெரியல, ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டு போயிருப்பாங்க. அதை நம்ம எப்படி அலசி ஆராய்ச்சி இது பண்றோன்றத பொறுத்து தான் நம்ம வந்து நம்மளோட வழக்கை நடத்த முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அந்த தமிழ்வாணன் நாவல்ல இருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து அது கத்துனேன். அதுல கடைசி ஒரு ஒரு பேராகிராஃப்ல தான் யார் குற்றவாளின்ற மாதிரி வரும். அதுக்கு எப்படிலாம் அவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எப்படிலாம் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்றது வந்து நம்மளுக்கு ஒரு தெளிவா அந்த நாவல்ல தெரியும். அந்த நாவல்ல ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ இந்த சட்டத்துல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நன்றி நன்றி அன்பு சகோதரி. டாக்டர் பிரகாஷ், மருத்துவர் பிரகாஷ் வழக்கு தமிழகம் அறிந்த மிகவும் பிரபலமான ஒரு வழக்கு. இணையவழி சட்டம் வந்த பிறகு இது போன்ற ஒரு பெண்களை பற்றிய ஒரு தவறான விடயங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு வழக்கை தாங்கள் முன்னின்று நடத்தியுள்ளீர்கள். மிகவும் உணர்வுபூர்வமான இந்த வழக்கை எதிர்கொள்வதற்கான பக்குவத்தை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? இது சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. சொல்ல போனா அந்த வழக்கு எடுத்த அந்த காலகட்டத்துல செல்போன் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்லைன்ல எனக்கு த்ரெட்டனிங் கால்ஸ் எல்லாம் வந்தது, இந்த வழக்கை எடுக்கக்கூடாது. ஆனா சொல்ல போனா இந்த வழக்கை எடுக்கிறதுக்காக எனக்கு வந்து சட்ட உதவி மையத்தில் இருந்ததுன்னா என்னை வழக்கறிஞரா நியமிச்சாங்களே தவிர டைரக்டா வரல. சட்ட உதவி மையத்தின் மூலமா என்னை டைரக்டா வழக்கறிஞரா போட்டாங்க. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்ற அந்த ஒரு சட்டமே வந்து இந்த இதுக்காக தான், இந்த கேஸ் போடுறதுக்காக தான் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமாக அந்த இடத்துல பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய சொல்ல முடியாத பல விஷயங்கள், அதாவது அந்த காலகட்டத்தில், அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தை விட அந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் இருந்தது. எனக்கு த்ரெட்டனிங் கால்ஸ் வந்தது, நீ இந்த கேஸை எடுக்கக்கூடாது, நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்தது. அதையும் மீறி நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன் என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்றேன். நன்றி நன்றி அன்பு சகோதரி. இலவச சட்ட உதவி மையம் எளியவர்களுக்கான குரல் கேட்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் எவ்வாறு அவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கின்றது, இதை எந்த அளவிற்கு
தமிழக அளவில் விரிவாக்கம் செய்யப்படுகின்றது, மக்களுக்காக சென்று சேர்கின்றது? இது குறித்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. கண்டிப்பா. மிக்க நன்றி. இலவச சட்ட உதவி மையம்ன்றது வந்து எங்கன்னா, எங்கெங்கெல்லாம் கோர்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இலவச சட்ட உதவி மையம்ன்றது இருக்கு. அங்க வந்து இலவச சட்ட உதவி மையத்துல வந்து என்னன்னா, ஆலோசனை கவுன்சிலிங், அதாவது ஒரு மனு கொடுத்தாங்கன்னா அழைத்து கவுன்சிலிங் பண்ணி கணவன் மனைவியை சேர்த்து வைப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா, வழக்காடுவதற்கு வழக்கறிஞரை அவர்கள் நியமிச்சு தருவாங்க. இந்த இதுல வந்து என்ன ஒரு இது அப்படின்னா, அதுல வர கிளைண்ட் வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் வழக்கறிஞர்களுக்கு தர தேவையில்லை. அரசாங்கமே அந்த வழக்கறிஞர்களுக்கு உண்டான நீதிமன்ற கட்டணம், வழக்கறிஞர்களுக்கு உண்டான ஃபீஸ் அதெல்லாம் வந்து அரசாங்கமே வந்து கொடுத்துரும். ஒண்ணு. மூணாவது வந்து லோக் அதாலத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மக்கள் நீதிமன்றம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த லோக் அதாலத்ல வந்து அதாவது சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து அழைச்சு அது ரெண்டு பார்ட்டிஸையும் உட்கார வைத்து பேசி அங்கேயே வந்து ஒரு தீர்ப்பாணை மாதிரி வழங்குவதற்கான, இப்போ குறிப்பாக 138 அதாவது செக் பவுன்ஸ் கேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதுல இது பண்றாங்க. இல்லைன்னா கணவன் மனைவியை அழைத்து அவங்க ரெண்டு பேரையும் அழைத்து பேசி ரெண்டு பேரும் சமரசம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்ற வகையில பாக்குறாங்க. இந்த லோக் அதாலத்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் அந்தந்த நீதிமன்றங்கள்ல வெள்ளிக்கிழமை வந்து லோக் அதாலத்து நடக்குது. இது தவிர இது வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் லீகல் எய்ட் இருக்கு. அதே சமயத்துல அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள இருக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லீகல் எய்ட் இருக்கு. அங்கங்க எங்கெங்கெல்லாம் தாலுக் இருக்கோ அங்கங்கெல்லாம் தாலுக் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படின்ற வகையில இருக்கு. அங்க வந்து அவங்க மனு கொடுத்தாங்கன்னா அவங்களை அழைத்து அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பட்டா இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதற்காக ஒருத்தரை நியமிக்கிறாங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் வந்து பரோல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறையில இருக்கிற கைதி வந்து மனு கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த பரோல்ல விடலாமா வேண்டாமான்றதுக்காக ஒரு மனுவை வழக்கறிஞர் மூலமா நியமித்து அந்த வழக்கறிஞர் அந்த கைதியின் வீட்டுக்கு சென்று அவங்களுடைய நிலைமை என்ன என்பதனை விசாரித்து அதன் மூலமாக அவங்க கொடுக்கிற ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த கைதிக்கு வந்து பெரோல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு நிர்ணயம் பண்ணக்கூடிய வகையில இந்த சட்ட உதவி மையத்தின் மூலமாக செயல்படுகிறது. இந்த பெரோல் மூலமாக போறதுக்கும் நான் ஒரு முறை ஒரு கைதியின் வீட்டுக்கு சென்றிருக்கேன். இந்த இது நொச்சிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு, பட்னப்பாக்கம் பக்கத்துல. அங்க போய் நான் ரிப்போர்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சட்ட உதவி மையங்கள் மூலமாக செயல்படுறது, கவுன்சிலிங்க்கு வழக்கறிஞர் வைத்து கொடுப்பதற்கு, அப்புறம் வந்து லோக் அதாலத் மூலமாக வழக்குகளை சமரசம் மூலமா செய்யப்படுறது. இதை தவிர ஹைகோர்ட் வழக்குகளை பார்க்கறதுக்கு ஹைகோர்ட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொரு விதமான கோர்ட்டுகளுக்கும் ஒவ்வொரு விதமான சட்ட உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு அது மூலமாக நீதி என்பது வழங்கப்படுவதற்கும், அதாவது ஒரு பணம் இல்ல அப்படின்றதுக்காக ஒரு வழக்கு நடத்த கூடாது, வழக்கு நடத்த முடியாது அப்படின்ற அந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக தான் சட்ட உதவி மையங்கள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சட்ட உதவி மையங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்கு. உங்களுக்கு சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட்லயும் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இது வந்து அங்கேயும் இருக்கு. அங்கேயும் வந்து இதே மாதிரி லோக் அதாலத் மூலமாக வந்து கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து கேஸ் நடத்துவதற்கு வழக்கறிஞர் வச்சு கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நன்றி நன்றி அன்பு சகோதரி. அடுத்தது ஒரு சவாலான ஒரு கேள்வி. நிறைய குடும்பங்கள், நிறைய வாழ்வியல் முறைகள் என்ற நமது கலாச்சாரத்திற்குட்பட்ட விடயங்கள் எப்பொழுதுமே நமது குடும்பத்தில் இருந்தால் போதும், நமது குடும்ப கௌரவம் என்று நிறைய நிறைய விடயங்கள், வன்முறைகள்,
அல்லது பெண்கள் மீதான தாக்குதல்களாக எடுத்துக்கொள்ளலாம், வன்முறைகளாக இருக்கலாம். நிறைய விடயங்கள் வெளியில் வந்தால் நமது கௌரவத்திற்கு குறைச்சலாகிவிடும், நமது குடும்பத்திற்கான இழுக்காகிவிடும், வெளிவட்ட மக்களுடைய பேசுபொருளாக மாறிவிடும் என்று நிறைய நிறைய ஆஹ் விடயங்கள் தங்களுக்குள்ளே கரைக்கப்பட்டு நிறைய தற்கொலைகளோ குடும்பத்தோடு மரணங்களோ நிகழ்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் யதார்த்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட மாரிசன் என்ற திரைப்படத்தில் கூட இதை அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். குழந்தைகளுக்கான வன்முறை எந்த அளவிற்கு இருக்கின்றது, அதை வெளியில் சொல்லினால் எந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற நிறைய நிறைய சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்வியல் தருணத்தை எதிர்கொள்கின்றோம். இதை எவ்வாறு அணுகலாம்? இந்த நமது கலாச்சார பண்பாடு, நமது குடும்பம், கட்டமைப்பு என்கின்ற ஒரு வாழ்வியல் சூழல் ஒரு புறம், இவற்றை நிறைய நிறைய வழக்குகள் வந்தாலும் நிறைய குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று பெருகி வரக்கூடிய சூழலும் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே செல்கின்றது. இந்த சூழல்களை எதிர்கொள்வதற்கான யதார்த்த வழிகள் சுரிந்த வழிகாட்டுதல் குறித்த பகிர்தல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. முதல்ல வந்து குற்றம், அதாவது சட்டங்கள் அதிகமா போடப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக சட்டங்கள் போடப்பட்டாலும் குற்றங்கள் வந்து அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட குற்றங்களுக்கு வந்து இப்ப அதிகமாக தான் இருக்கு. இதுக்கு வந்து நிறைய சமூக விழிப்புணர்வு முகாம்கள், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்தணும். பெண்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வீட்டுல வந்து அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை வெளியில சொல்லாத வீட்டுக்குள்ளேயே அமுங்கி இன்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து சமூக விழிப்புணர்வு முகாம்கள், சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு என்பதனை நாம் ஏற்படுத்த வேண்டும். சமூக நோக்குடன், சமூக சிந்தனையுடன் இதனை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தான் வந்து என்ன பண்றாங்க, சட்ட உதவி மையங்கள் வந்து அங்கங்க முகாம்கள் நடத்துறாங்க. இந்த மாதிரி சட்ட விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறாங்க. இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில கூட வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ல வந்து போன் பண்ணி அவங்க சொன்னாங்கன்னா போலீஸ் வந்து மஃப்டியில வந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்ற வகையில இருக்கு. அதனால மக்கள் வந்து என்னைக்குமே வந்து கஷ்டத்தையும் வேதனையும் துன்புறுத்தலையும் தாங்கி கொண்டுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கு நாம் சமுதாய சிந்தனையுடன், சமுதாய நோக்குடன் நாம் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் சமுதாய நோக்குடன் செயல்பட்டு ஆவணம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நீங்க சொல்ற மாதிரி கலாச்சார சீரழிவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழித்தல் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு அதிகமா. ஆனா அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் தனியாக ஆட்டோல போறாங்க, இது பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காவல்துறை வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த ஆப் தனக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிட்டு தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற வகையில் அவங்க வந்து கேட்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதை முதல்ல நம்ம வந்து தெரியப்படுத்துவதற்கு அரசாங்கமும் சரி, பொதுநல நோக்குடன் சரி, சமுதாய சிந்தனையுடன் சரி நாம் செயல்பட வேண்டும் என்ற விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றி. நன்றி அன்பு சகோதரி. நிறைய இடங்களில் இன்று உங்களை போன்ற சமூக அக்கறையோடு தங்களது தந்தை குறிப்பிட்டதாக குறிப்பிட்டீர்கள். எளியோர்களாக இருந்தாலும் வசதி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் ஒரு சமமான நோக்கில் அவர்களுக்கான சட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். இன்று நிறைய திரைப்படங்களிலேயோ ஊடகங்களிலேயோ பார்க்கக்கூடிய ஒன்று, சரியான ஒரு வழக்கறிஞரை தேர்வு செய்வது என்பது சவால் நிறைந்த ஒரு விடயமாக, பொய்களும் புரட்டுகளும் நிறைந்த உலகத்தில் பணத்திற்காகவோ இல்லது மற்றவர்களுடைய அதிகாரத்திற்காகவோ சார்ந்து வாழக்கூடிய, அவர்களை சார்ந்து இயங்கக்கூடிய நிறைய விடயங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. எவ்வாறு எளிய மக்கள் இது போன்ற சவால்களை எதிர்கொள்வது, அவரது வாழ்க்கையில் எளியவர்களுக்கான நீதி, தங்களுடைய சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் உரையே ஒரு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் எவ்வாறு சாமானியர்கள் இதை எதிர்கொள்வது?
சாமானியர்கள் எதிர்கொள்வது அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல நம்ம சமுதாய நோக்குடன் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். கண்டிப்பா நீங்க அதாவது டிவியில கொடுக்கலாம், அப்புறம் அங்கங்க முகாம் நடத்தி கொடுக்கலாம், அப்புறம் பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கலாம். எல்லாருக்கும் முதல்ல விழிப்புணர்வு அப்படின்றது அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம நம்ம சமுதாய சிந்தனையுடன் நம்ம அரசாங்கமும் கொடுக்க வேண்டும், நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்களாக நாம் கொடுக்க வேண்டும், நீதித்துறை கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாரும் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கும் பிரச்சனைகள் என்றால் அதனை எதிர்கொள்ள முடியும், அதனை நம்மளுக்கு தீர்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு வகையில இருக்கும். நான் என்னன்றதுல எல்லா வழக்கறிஞர்களும் கண்டிப்பாக ஒரு அங்கங்க அந்தந்த மாவட்டமோ அந்தந்த இடத்துலயோ ஒரு சமுதாய சிந்தனையுடன் மாதம் ஒரு முறை ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பதனை நடத்த வேண்டும். அப்படி நடத்தி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் சேர்ந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். சமுதாய சிந்தனையுடன் எல்லா வழக்கறிஞர்களும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான அற்புதமான பதில்களை வெகு சிறப்பாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. வலதுபுறம் கீழ் மூலையில ஒளிவாங்கி இணைப்பு இருக்கும் சகோதரி, அதை கொஞ்சம் அணைச்சிடுங்க. நன்றி. மிகவும் சிறப்பான அற்புதமான வாழ்வியல் பயிர்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். அன்பு சகோதரி அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் விவேக் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். இப்பொழுது அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. அம்மா உமாசங்கரி அம்மா, உங்களுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா. எவ்வளவு பலவிதமான படிப்புகள் கற்று எல்லா துறைகளிலும் தைரியமாக கலந்து கொண்டு எல்லாவற்றிலும் ரெக்கார்டு பதித்து யோகா, எக்ஸசைஸ் எவ்வளவு அவார்டுகள் பெற்று
எங்கெல்லாம் விழிப்புணர்வு முகாமில் பேசி, நாடகத்தில் நடித்து, கணவர் இல்லாத பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் எப்படி வாழ்வது என்று விழிப்புணர்வை மக்களுக்கு புரிய வைத்து, நாடகத்தில் நடித்து, தந்தையும் தாயும் பிரிந்த அந்த தருணத்தில் எவ்வளவு கலக்கம் வந்திருக்கும். இரத்த தானம் செய்து 18 வயது பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்து, வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் மனவளக்கலை பயின்று, துணை ஆசிரியர் பட்டம் பெற்று, அந்த 2 ஆசிரியர்களிடமும் அந்த இரையாற்றல் தான் உங்களை அவங்கக்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடைத்து அப்பேறு பெற்றிருக்கிறீர்கள். நன்றிகள் அம்மா. நீங்க செய்த சேவைகளும் இதுவும் எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஒரு பெண்ணாய் பிறந்து இந்த அளவுக்கு நீங்க எவ்வளோ நான் சொல்லவே வார்த்தை இல்லை. என்னவென்று சொல்வதம்மா உங்களது சேவைகளை, சொல்ல மொழி இல்லையம்மா உங்களது வார்த்தைகளை. நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவ்வளோ பெரிய பெருமிதமா இருக்குமா எனக்கு. ரொம்ப நன்றிகள் அம்மா. அனைவருக்கும் நன்றி. இப்போ அம்மா அவங்களும் அவங்க குடும்பமும் நல்ல உடல்நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவங்கள பற்றி நிறைய கருத்துக்களை முதலே சொன்னாங்க. அப்போவே நான் ரொம்ப ரொம்ப பேரது சின்ன சொல்லணும். அப்படி ஒரு நிலைமை அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு உணர்த்தி எப்படிலாம் ஒரு பொண்ணு செய்திருக்காங்க அப்படின்னு உள்ள அந்த பெண் குலத்துக்கே பெருமையை தந்த மாதிரி இருக்குதுங்க ஐயா. அம்மா கற்பகவல்லி அம்மா அவங்க அவங்களும் அவங்க கணவரும் படம் நேற்று எனக்கு கடைசி நேரத்தில் தான் தெரியும், வாழ்த்த முடியல. நம்ம அனைவரும் சேர்ந்து அவங்கள வாழ்த்தி வழி நடத்தலான்னு நினைக்கிறேன். நம்ம அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். அவர்கள் படம் நல்ல அளவில் வெளிவந்து நிறைய பேர் பெறணும், புகழ்ச்சி அடையணும். அதுக்காக இறைவனை நம்ம எல்லாரும் கேட்போம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. நாங்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்த்திட்டோம்மா. கற்பகம்மா சந்தோஷமா இருங்க, நல்லா நடக்கும். இப்போ ஒரு ஐயா பதிவிட்டு இருந்தாங்க, கவிஞர் பூவை செங்குட்டுவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் அனைவரும் சேர்ந்து இறையாற்றலை வேண்டுவோம். நன்றி நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றி நன்றிங்கம்மா. ஆம், அன்பு தோழர் கற்பகவள்ளி மற்றும் நமது தளத்தின் முதல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அன்பு சகோதரர் சேசு சுந்தரமாறன் அவர்களுடைய தயாரிப்பில் காயல் என்ற திரைப்படம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளது. ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் வாயிலாக இந்த படம் திரையுலகிற்கு அறிமுகமாகின்றது. கவிஞர் தமயந்தி அவர்கள் இயக்கத்தில் இந்த படம் சமூக கட்டமைப்புகள், முக்கியமாக பெண்ணியம் சார்ந்த விடயங்களை வெகு சிறப்பாக இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான திரைப்படமாக திரையரங்குகளில் வெளிவர இருக்கின்றது. அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். மேலும் கவிஞர் பூவை செங்குட்டுவன் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா என்ற ஒரு அற்புதமான பாடல், நிறைய அவர் பகுத்தறிவு கொள்கை உடையவராக இருந்தாலும் நிறைய பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்களை எழுதியுள்ள அன்பு ஐயா அவர்களுடைய இறப்பு செய்தி நேற்று கேள்வியுற்றோம். அன்பு ஐயா அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்களை சரித்திரம் படைப்போம் தளம் இப்பொழுது பகிர்ந்து கொள்வதில்
பகிர்ந்து கொள்கின்றது. கவிஞர் காசி ஆறுமுகம் அவர்கள் அவரை பற்றிய தனித்துவமான சிறப்புரையை கடந்த திரை வள்ளுவர்கள் நிகழ்வு வாயிலாக நமக்கு வெகு சிறப்பான சிறப்புரையாக வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்கள் எப்பொழுதுமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் வல்லவர். அன்பு அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். அடுத்தபடியாக தமிழ் பேராசிரியர் அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சமூக ஆர்வலர் உமா சங்கரி படிக்கும்போது மாணவர்களோடு கூட்டு சேர்ந்து படித்ததை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. மற்றும் அவங்களோட வாழ்வியல் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட பணி தொடர்பான அந்த சில நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டது வாழ்க்கைக்கு பயனுடையதாக இருந்தது. அம்மா அவங்களுடைய சமூக சேவை பெருக வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள் அம்மா. நன்றி. நன்றிங்க அம்மா விந்திய கௌரி அம்மா. அடுத்தபடியாக அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தநாரி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம். அதாவது இது மாதிரியான சிறப்பு விருந்தினர்கள் கிடைக்கிறது அவங்களே ஒரு பிரைஸ் தான் நமக்கு. அது மாத்திரம் இல்ல, அவங்க எவ்வளவு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதெல்லாம் பிரிட்டோ சொல்லும் போதும் அப்புறம் சிறப்பு விருந்தினர் சொல்லும் போதும் உண்மையிலேயே அதெல்லாம் சர்ப்ரைஸா இருந்தது. அவங்க நம்ம தளத்துக்கு ஒரு பிரைஸ், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் சர்ப்ரைஸ். உண்மையிலேயே நன்றி. கற்பகவல்லி அவருடைய குடும்பத்தினரோட அந்த படம் வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான வாழ்த்துக்கள். எல்லோரும் தியேட்டர்ல போய் அந்த படத்தை பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, சரித்திரம் படைப்போம். வாழ்த்துக்கள் மா சங்கரி. நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு ஐயா. உங்களது அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. அடுத்தபடியாக நமது அவையின் ஆஸ்தான பாடகர் அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. ஐயா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுதில் நம் தளத்தில் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரி பல்துறை வித்தகர் அன்பு தமிழச்சி உமாசங்கரி அம்மா அவர்கள் வழக்கறிஞர் பணி மற்றும் யோக கலையின் மூலம் இச்சமூகத்திற்கு மிகப்பெரிய சேவையாற்றி வரும் அம்மா அவர்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான பணி. அம்மா அவர்கள் இந்த மகரிஷியினுடைய ஒரு விஷயத்தை அம்மா பகிர்ந்தாங்க. ஐயா குடுவாஞ்சேரியிலிருந்து ஒரு பயணம் மேற்கொண்ட போது தாமதமான வருகையின் போது ரயிலே நின்று அவர் வந்த பிறகு சென்றது என்ற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க அம்மா. அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இதுல என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது, அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இந்த மனதை தூய்மைப்படுத்தினால் மிகப்பெரிய ஒரு நாம் எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் அறிய முடிகிறது. இப்படி அம்மா அவர்கள் அவங்களுடைய வழக்கறிஞர் தொழில் அந்த கரிமேடு என்ற ஒரு பகுதியில் அங்கு வாழும் மக்கள் ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கூட கொண்டாட முடியாத அளவிற்கு அவர்கள் எந்த நேரம் ஒரு பதட்டத்தோடு இருக்கின்ற அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தில் இப்படி தன்னுடைய தொழில் வழக்கறிஞர் தொழிலை எளிய மக்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஆன்மீக பணியிலும் யோக கலையிலும் கற்று தேர்ந்து இந்த சமூகத்திற்கான ஒரு நல்ல ஒரு செய்தியை அம்மா வழங்கி கொண்டிருக்கிறார். அம்மாவுடைய பணிகள் மென்மேலும் சிறக்குவோம். அம்மாவுடைய அத்தை செல்லம்மாள் அவர்கள் ஆராரோ ஆரிராரோ என் கண்ணே ஆராரோ ஆரிராரோ மாமன் அடித்தாரோ
என் கண்ணே மல்லியப்பூ சிந்தாலே தாத்தா அடித்தாரோ என் கண்ணே தாமரைப்பூ செண்டாலே அடித்தாரை சொல்லி எழு என் கண்ணே அபராதோ வாங்கிடலாம். இப்படி அம்மாவுடைய அத்தையார் செல்லம்மாள் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த தாலாட்டு பாடலை அம்மா அவர்கள் சில வரிகளை, எனக்கு தெரிந்த வரிகளை இந்த நேரத்தில் பாடியதில் மகிழ்ச்சி. அதே போன்று அம்மா அவர்கள் இந்த எளிய மக்களுக்காக எப்படியெல்லாம், அதாவது ஒரு 14 வயது சிறுமி அந்த இளைஞரால் கெடுக்கப்பட்ட சூழலில் அந்த பெண்ணை அவருக்கு மனம் முடித்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு வழக்கை எடுத்து கையாண்ட விதத்தை சொன்னாங்க. அம்மா இப்படி மகளிருக்கான ஒரு சேவையாற்றி கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருப்பரும் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். மேலும் அம்மா கற்பகவல்லி அம்மா அவர்களுடைய கணவர் தயாரிப்பில் உருவாகும் அந்த காயல் திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு ஐயா. அடுத்தபடியாக அன்பு சகோதரர் அருள் சேவியர் அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா உமாசங்கரி அம்மா ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியல் அனுபவங்கள். 10 மாதத்திலேயே அவங்க பேச ஆரம்பிச்சதாக அவங்க சொன்னதாக சொன்னாங்க. 10 மாசத்திலேயே பேசுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்பவே கணிச்சிருக்காங்க நீங்க பெரிய வக்கீலா தான் வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை. அவங்க நல்லா ஆரம்பிச்சதுல இருந்தே முடிக்கிற வரைக்கும் ஒரு வினாடி கூட வேஸ்ட் ஆகல. அந்த அளவுக்கு அவங்களுடைய உரை அவ்வளவு நிறைவா இருந்தது. அவங்களுடைய அனுபவங்களை சொல்லும் பொழுது சிறப்பான அனுபவங்கள், வாழ்வியல் அனுபவங்கள். அவங்கள்ட்ட இருந்து இப்ப இறுதியா அவங்க உரையில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது, நான் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் நிறைய நம்ம கத்துக்கணும். அவங்க இன்னமும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கத்துக்கிறதுக்கு இன்னமும் ஆவலா தான் இருக்கிறாங்க. தயார நிலையில தான் இருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நம்மளாம் இன்னும் நிறைய கத்துக்கணும். அது அருமையா அந்த பிரிட்டோஸ் அவர் கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, நம்ம பள்ளி படிப்பு படிக்கும் போதே பல கலைகளையும் நம்ம கத்துக்கணும். அந்த காயக்கல்ப பயிற்சி, யோகா, அந்த இதெல்லாம் நான் அந்த நேரத்துல யோகாலாம் நான் லேட்டா தான் கத்துக்கிட்டேன். ஆனா அப்பவே கத்துக்கிட்டா மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நினைவாற்றல், அந்த மாதிரி ஒரு நிறைய ஆற்றல்கள் நிறைந்து அந்த மாணவர்கள்லாம் அவங்க திறமையை வெளிக்காட்டுவாங்க. அதனால கற்றல்ங்கிறது நமக்கு எப்போதுமே இருக்கணும். ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய சமூக பணி, அவங்க அந்த நாடகம் நிகழ்த்தி விழிப்புணர்வு கொண்டு வந்தது, அப்புறம் அந்த வெயில் எடுக்கிறது, அந்த கைதிகளுக்கு போய் சாராயம் காய்ச்சற அந்த கிராமங்கள்ல போயிட்டு குடும்பத்துல நடக்கின்ற நல்ல நாட்களில் கூட குடும்பத்துல செலவழிக்காத அந்த மக்களுக்கு போய் அவங்கள திருத்தி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வு அமைச்சு கொடுத்தது ஒரு பெரிய ஒரு பதிவிட்டாங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்.
அதே மாதிரி 14 வயதுல கல்யாணம் ஆயிடுச்சு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. திரும்ப அந்த இது எல்லாம் நடந்து 18 வயசு ஆகும். ஆகும்போது விசாரணைக்கு நீதிபதி கிட்ட சரி 14 வயசுல ஆயிடுச்சு, இப்ப 18 வயசு ஆயிடுச்சு, இப்ப போய் நம்ம தண்டனை வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தா குழந்தை 2 குழந்தை ஆயிடுச்சு, அப்ப அவங்கள யார் பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதியவே யோசிக்க வச்சு தீர்ப்பு அழகா மாத்தி அவங்க இன்னும் நல்லா மகிழ்ச்சியா வாழ்ந்துருக்காங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி சமூக அக்கறையோட அவங்க பேசும்போது நல்லா தோணுது. சமூக சிந்தனை, சமூக அக்கறையோட எல்லாருமே செயலாற்றணும். ஒரு அந்த இதுதான் சொன்ன ஆர்கிபிட்டஸ் அவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழகா வந்து அந்த சமூக சிந்தனை இருக்கணும், சமூக சிந்தனை இருக்கணும், மக்கள்கிட்ட இருக்கணும், கவர்மெண்ட்ல இருக்கணும், ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கிட்ட இருக்கணும். அது சமூக சிந்தனை இருந்துச்சுன்னா இருக்கணும். அதே மாதிரி விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தணும். பெண்களுக்கான இந்த தொல்லைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய இருக்கு. காவல்துறை அந்த ஆப் எல்லாமே சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உரை வந்து நல்ல ஒரு அவசியமான உரையா இருந்தது, சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்களம்மா, உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி வாய்ப்பு. நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரர். அடுத்தபடியாக அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உமாசங்கரி அம்மா அவங்க உரையை கேட்கும் போது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எப்படி இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது, சட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோயில் உழவார பணி செய்யறது, ஆன்மீக சொற்பொழிவு, பட்டிமன்றம், இப்படி பல்வேறு பணிகளிலும் எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட ஈடுபடுறாங்க, அதெல்லாம் கேட்கும் போதே உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த நிகழ்வுல கலந்து கொண்டதற்கு. நன்றியும் மகிழ்ச்சியும். அதே மாதிரி வாழ்த்துன படம் நல்லா வரணும்னு வாழ்த்துன எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். நன்றி. நன்றி, நன்றிங்க அன்பு தோழர். வேறு யாரேனும் கருத்துக்கள் பகிர விரும்பினால் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு தம்பி இரா வேல்ராஜ் தளத்தின் நிர்வாகி அவர்களை பேச அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி என்ன வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உமாசங்கரி அவங்க நேற்று அவங்களோட இந்த முகப்பு படம் இந்த வீடியோ தயாரிக்கும் போது பார்த்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விருதுகள், ஒரு 9க்கும் மேற்பட்ட முனைவர் பட்டம், அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களோட நிகழ்வு கேட்டால் வந்து சமூகம் சார்ந்து அவ்வளோ பயணிக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து எல்லா வேலையும் பண்ணி சமூகம் சார்ந்தும் பயணித்து யோகாவாக இருக்கட்டும், வேதாத்திரியமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதன்மையாக ஒரு சிறந்த விழாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்காங்க. அவங்களோட இன்றைய வாழ்நாள் நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு வழிகாட்டி அமைஞ்சிச்சு. மிக்க மிக்க நன்றி. வாய்ப்பு இருக்கு. நன்றி, நன்றிங்க அன்பு தம்பி. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தங்களது குரலை தளத்தில் பதிவு செய்ததற்கு நன்றி. இப்பொழுது அன்பு சகோதரி நமது தளத்தின் பற்று தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உமா சங்கரி அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய உரையை இவ்வளோ நேரம் நீங்க கேட்டீங்க. அது மூலமா உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், உங்களுக்கு கிடைத்த கருத்துக்கள், இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குரு வேதாத்ரி மகரிஷி அப்படின்னு தான் நான் சொல்லணும். இருவருடைய ஆற்றலினால தான் நான் இந்த அளவுக்கு சமுதாயத்துக்கும் என்னால் செய்ய முடியுது. என்னோட தொழிலையும் நல்ல முறையில் செய்ய முடியுது, யோகத்தையும் நல்ல முறையில் செய்ய முடியுது. என்ன நான் வந்து சாதாரண ஒரு பர்சன் தான். நீங்களாமும் கண்டிப்பாக நீங்களாம் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளையும் ஆர்வத்தையும் வெளி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நிறைய, என்னை விட இன்னும் நல்ல நிறைய விஷயங்களை செய்ய முடியும், செய்ய கூடியவர்கள் தான் என்ற வகையிலும் என்னை பற்றி புரிந்து கொண்ட கருத்துக்களையும் எல்லாம் கேட்டமைக்கு இந்த சரித்திரம் படைப்போம் நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரி. எப்பொழுதுமே நமது தளத்திற்கான தொகுப்பு ஒவ்வொரு வாரமும் ஒரு தொகுப்பில் பயணிப்போம். கடந்த வாரம் சிவிகை என்ற தொகுப்பில் பயணித்தோம். இந்த வாரம் பற்று என்ற தொகுப்பில் பயணித்து வருகின்றோம். பற்று என்ற ஒரு
எப்பொழுதுமே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த தொகுப்பிற்கான சிறப்பு விருந்தினரை அந்த தலைப்பே தேர்ந்து கொள்ளும் என்பது போல இந்த வாரமும் பற்று தொகுப்பில் அன்பு சகோதரி அவர்கள் வெகு சிறப்பாக குறிப்பிட்டார்கள். இது எதுவும் என்னுடையதல்ல, எனது பெற்றோர்களுக்கு சாரும், எனது குருக்களுக்கு சாரும் என்று தன்னுடையதல்ல என்ற அந்த ஒரு பற்று நீங்கிய ஒரு நிலையில் இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பற்றிற்கான இந்த வார தொகுப்பிற்கான ஒரு தகுதி வாய்ந்த சிறப்பு விருந்தினராக நம்மிடையே அன்பு சகோதரி அவர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை நமது தளத்தில் வாழ்வியல் அனுபவங்களையும் மற்றும் நேர்காணல் நிகழ்வு வாயிலாக நிறைய சட்டம் சார்ந்த தெளிவுகளுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதையும் சமநிலையோடு அணுகி வெகு சிறப்பான பதில்களை முன்னெடுத்தார். அன்பு சகோதரி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மேலும் நமது தளத்தில் இதுவரை நிகழ்வில் பங்கேற்ற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும், குறிப்பாக எப்பொழுதுமே நம்மை வாழ்த்துக்களாலும் ஆசிராலும் நிறைக்கக்கூடிய அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். விருதுநகரில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அன்பு அம்மா விந்திய கௌரி அவர்கள் சிறப்பான கருத்துக்களை வழங்கினார்கள். அன்பு அம்மா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. தமிழ் பேராசிரியராக கடலூரில் பயணித்த அன்பு ஐயா அர்த்தநாரி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அருள் சேவியர் சகோதரர் ஆவடியில் இருந்து திண்டுக்கல் மண்ணின் மைந்தராக நிறைய சிறப்பு விருந்தினர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்துவதோடு நில்லாமல் இந்த 815 நிகழ்வுகளில் ஓரிரு நிகழ்வுகள் தவிர அனைத்து நிகழ்வுகளிலும் அன்றாடம் பங்கேற்கக்கூடிய நம்ம எப்பொழுதும் ஊக்குவிக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நிகழ்வும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு எனக்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழர்களாக இருக்கக்கூடிய அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களுக்கும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நமது தளத்தின் சிறப்பு நிகழ்வுகளுக்கான அந்த எண்ணங்களை வண்ணங்களாக வடிவமைத்து அதை ஒவ்வொருவர் மத்தியிலும் சென்று சேர்ப்பிக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் சிறந்த காணொளிகளை சிறப்பு விருந்தினருக்காக தயாரிப்பது என்று எப்பொழுதும் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களில் நமக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி இரா வேல்ராஜ் அவர்களுக்கும் தொடர்ந்து இந்நிகழ்வில் கவனிப்பாளர்களாக நிகழ்வு துவங்கியதிலிருந்து இப்பொழுது வரை பொறுமையாக கேட்டலே சிறந்த ஒன்று என்றது அடிப்படையில் நமது கருத்துரையாளர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்த தருணத்திலும் சூழல் காரணமாக மேலே வர இயலாமல் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கலாபம் சங்கர் அவர்களுக்கும் அன்பு சகோதரி பவுலின் அவர்களுக்கும் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வினை மறு ஒளிபரப்பு வாயிலாக கேட்க உள்ள ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை பகிர்ந்து கொள்கின்றோம். நிகழ்வின் நிறைவு தருவாயில் இருக்கின்றோம். வேறு யாரேனும் கருத்துக்கள் பகிர விரும்பினால் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம், அல்லது நாம் முறைப்படி தளத்தினை இப்பொழுது நிறைவு செய்ய இருக்கின்றோம். நன்றி 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 அன்பு உள்ளங்களே. மிக பொறுமையாக நிறைய விடயங்களை இன்று நமது தளத்தில் பதியமிட்ட, அதை கேட்டு ரசித்த, கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட, மறு ஒளிபரப்பு வாயிலாக கேட்க உள்ள அனைவருக்கும் நன்றி. கருத்துரை வாயிலாக அன்பு ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் அன்பு தமிழச்சி உமா சங்கரி அவர்களின் சமூக பணி தொடர வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று பதியமிட்டுள்ளார். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.